வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு ஃபோட்டோகிராஃபி ஆஸ்பெக்டில் ஒரு எந்தூசியாஸ்ட் யாருக்கு வந்து கேமரா ரிலேட்டடான அனுபவம் அதிகமாக இருக்கோ அந்த பர்சனோட தான் சரி நடிக்காத. ஸோ அவங்களோட வந்து இந்த வீடியோ பண்ணுறது ரொம்ப முக்கியம் நான் நினச்சேங்க. சொல்ல போனால் பரத் இப்போ நான் இந்த இடத்துல கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னா, இதே சீட்டில் வேற யாரை நான் கன்சிடர் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சந்தீப். என்னதான் அவன் ஷாமியில் ஒர்க் பண்ணாலும் சந்தீப்புக்கும் கேமராவில் கிரேசி இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். இந்த ரெண்டு பேருமே பைத்தியக்காரனுங்க. நம்ம எப்படி பிக்சல் பைத்தியமோ அந்த மாதிரி இந்த ரெண்டும் கேமரா பைத்தியம். சரியா? அவங்களுக்கு அப்புறமா தான் நான் ஒரு கேமரா பைத்தியம். அப்போ பாருங்களேன், நான் என்ன நீங்க வந்து அதிகமா பாக்குறீங்க, அதுவும் நான் அதிகமா மேக்ரோ எடுக்கிறேன், போட்டோ எடுக்கிறேன் போது நீங்க பாக்குறீங்க. அப்போ ஃபிலிம் மேக்கிங் கோர்ஸ் எல்லாம் படிச்சிருக்கான் ஐயா. அவனுக்கு படமே எடுக்க தெரியும். சந்தீப் எப்படி ரிப்ளை பண்றான் தெரியுமாடா? நெக்ல பாரு, வாவ் ஐ காட் a credit from a macro specialist அப்படின்னு அனுப்புறான்டா. இல்ல அது உண்மைதான். நான் மேக்ரோ எடுத்துக்கிட்டே இருக்கேன்றதுக்கு அது அக்னாலேஜ் பண்றதுக்கு அப்புறம் மேக்ரோ எல்லாரும் எடுக்க முடியாது. இல்ல போட்டோகிராஃபிலேயே அது அதான் போர்ட்ரேட் போட்டோகிராஃபர்ஸ், லேண்ட்ஸ்கேப் போட்டோகிராஃபர்ஸ், மேக்ரோ போட்டோகிராஃபர்ஸ்னு இருப்பாங்க. அதுல நீ ஒரு மேக்ரோ போட்டோகிராஃபர். அது உனக்கு கேமரா வந்து போனா இருந்தா என்ன, இதுவா இருந்தா என்ன, உனக்கு மேக்ரோ எடுக்க தெரியும் அப்படிங்கிறது ஒரு தனி ஸ்கில் அப்படிங்கறது வந்து அவன் வந்து அக்னாலேஜ் பண்றான். அது அவன் சொல்றது வந்து உண்மைதான் அப்படின்னு எடுத்துப்பான். ஏன்னா அவனும் ஒரு போட்டோகிராஃபி மட்டும் இல்ல, போட்டோகிராஃபி, சினிமாட்டோகிராஃபி, அதுக்கு உள்ள இருக்கிற டெக்னிக்காலிட்டிஸ் எல்லாத்தையும் வந்து பூந்து அப்படி ஒரு போட்டோஸ்லாம் நான் ரெவர்ட்லெஸ்ல போய் ஒரு 4 வீடியோ பார்த்துட்டு இருந்திருக்கேன். ஒன்ல ஒரு வீடியோ நான் சஜஸ்ட் பண்றேன். நோக்கியா N8 வர்சஸ் ஐபோன் 10 அந்த மாதிரி வீடியோலாம் இருக்கும். N8 எப்படிப்பட்ட போன் ஒரு வீடியோ போட்டு. ஆமா ஆமா, எனக்குலாம் எப்படி இருந்ததுன்னா, என்ன சார் இது, நோக்கியாவே இப்படி ஒரு வீடியோ பண்ணல சார். நானே வந்து சந்தீப் வேற லெவல்ரா அப்படின்னு. சந்தீப் வந்து என் போட்டோஸை பார்த்து வாவ் அப்படின்னுவான். அது என்ன தெரியல, அவன் ஒரு ஹம்பிளான கை, சாம ஹம்பிளான கை. அதனாலதான் இதெல்லாம் சொல்லணும்னு அவசியமே இல்லை. நான் வந்து ட்வீட்ல போடுறேன், ஏங்க ஷாமில அவனுக்கு வேலை கிடைச்சதே அப்படிதான். அவனோட போட்டோகிராஃபி ஸ்கில்ஸ் அதெல்லாம் பார்த்து மிரண்டு போயிட்டாங்க. அவனோட எங்க போன்ல இப்படி எல்லாம் போட்டோ எடுக்க முடியுமா அப்படி. இதுல ஹைலைட் என்னன்னா, நான் வந்து ஆக்சுவலா தானே போட்டிருந்தேன் 24 ஹவர்ஸ்க்குள்ள நான் வந்து 1000 போட்டோஸ்க்கு மேல போயிட்டேன். சரியா? ஆமா சொல்லிருந்தீங்க. அதுக்கு அவன் எப்படி போட்டிருந்தானா எனக்கு தெரியவே தெரியாது. நான் திடீர்னு அவனோட டைம்லைன் போய் பாக்குறேன். This seems like Siva has shot one photo every 1 point some minutes அப்படின்னு போட்டு வச்சிருக்கான். டேய், ஏன்னா அந்த அளவுக்கு கிரேசியா இருந்தது போனு. சோ அதான் ஃபர்ஸ்ட் இந்த போனுக்கான இன்ட்ரோ. அப்போ இதே மாதிரி எனக்கு கிரேஸ், அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு Xiaomi 15 Ultraல மட்டும் தான் இந்த கிரேஸ் இருந்ததுன்னு சொல்ல வரல. விவோலயும் நான் அதே கிரேஸ்ல இருந்தேன். ஏன்னா போட்டோகிராஃபில நல்ல போன் அப்படின்னு தெரிஞ்சதுமே அது மேல எனக்கு வந்து அந்த நாட்டம் ஆட்டோமேட்டிக்கா அது சாஞ்சு அப்படியே அதை நோக்கி ஓடுவேன். எக்ஸெல்ல அந்த கிரேஸ் இருந்துச்சு. எக்ஸாக்ட்லி. 9 Pro XL எல்லாம் போயிட்டு நான் எதுக்கு நேப்பியர் பிரிட்ஜ் போய் வீடியோ எடுக்கணும்? அந்த போனுக்கு ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு, அதை நான் கண்டிப்பா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணுன்றதுக்காக தான். அதே மாதிரி தான் இந்த போனுக்கு ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்றத அது தெரியணும். உள்ள இருந்து ஃபர்ஸ்ட் வெளில எடுத்து பார்ப்போம், முடியலையான்னு தெரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லி தான் நான் டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ ஃபர்ஸ்ட் எப்பயும் மாதிரி சார் வேல்யூ வந்து 0.931, அப்புறம் 0.873. இது வந்து ஹெட் அண்ட் பாடி. சூப்பர். ஸோ நான் இந்த வீடியோ வந்து மோஸ்டா நான் சிங்கிளா ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே ஒரு சில விஷயங்களை சொல்லி க்ளோஸ் பண்ணிடுறேன். எனக்கு கேமரா தான் முக்கியமா ஃபீல் ஆகுது. நெட்வொர்க் நல்லா இருக்கா, நல்லா இருக்கு. டிஸ்பிளே நல்லா இருக்கா, நல்லா இருக்கு. ஹாப்டிக் ஃபீட்பேக் நல்லா இருக்கா, நல்லா இருக்கு. ஸ்பீக்கர் நல்லா இருக்கா, நல்லா இருக்கு. ஸ்பீக்கர் அதுக்காக எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா ஃபால்ஸ் பிஹைண்ட் 16 Pro Max and S25 Ultra. அதுக்கு பின்னாடி தான் அது வரும். அப்புறம் வந்து மற்றபடி 5G பிரச்சனை இல்லை. வாய்ஸ் ஓவர் நியூ ரேடியோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஜியோல ஒர்க் ஆகும். இதுல வந்து நம்ம ஏர்டெல்ல பொறுத்த வரைக்கும் 4G 5G இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லாம போயிட்டு இருக்கு. அண்ட் OTT பிளாட்ஃபார்ம்ஸ் நல்லா இருக்கு. அப்புறம் இது 68 பில்லியன் கலர்ஸ்ங்கிறது நிஜமா சில சமயங்களில் நம்மளால உணர முடியுது, நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. ஆமா, டிஸ்பிளேல. ஸோ அந்த கலர்ஸ் அதுக்காக இப்போ ஒரு சிலர் கேட்கலாம், அப்போ இதை கொண்டு போய் நம்ம சாம்சங் பக்கத்தில் வச்சு அப்படி இருக்கும். சாம்சங் ஏதோ ஒரு மேஜிக் பண்றான், அதனால அந்த வித்தியாசம் தெரியும். அடுத்து என்னன்னா, அப்போ OTT அப்ளிகேஷன்ல இருந்து எல்லாமே ஓகேடா. மேலே டிஃபால்ட்டாக ஒரு ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் இருக்கும். ஸோ அதை யாரும் பீல் பண்ணிடாதீங்க. அது நிஜமாவே நல்லா இருக்கு. குவாலிட்டி ஆஸ்பெக்டில் சூப்பராக இருக்கு. டச் பண்ணும்போது நார்மலாக அந்த டேரக்ட் கிளாஸை தொடும்போது ஒரு நல்ல ஃபீல் இருக்கும் இல்லையா? அந்த அளவுக்கு கண்டிப்பாக இருக்க போகிறது இல்லை. ஆனால் ப்ரொடெக்டிவ் லேயரில் ஒரு நல்ல குவாலிட்டியாக ஃபீல் ஆகுது. அதனால் இதை யாரும் பீல் ஆஃப் பண்ணிடாதீங்க. நீங்கள் சப்போஸ் ஒரு ஸ்க்ரீன் கார்டோ டெம்போடோ யூஸ் பண்ணுற ஐடியாவில் இருந்தால், அப்படி இல்லைன்னா இதை கிழிச்சு போட்டுட்டு டேரெக்டாக டிஸ்பிளேயோட இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். செம்ம ஸ்மூத்தாக இருக்கும். அடுத்து இப்போது டேரெக்டாக பர்ஃபார்மன்ஸ் 8 Elite
பக்காவா இருக்கு. ஆனா கேமரா ஆன் பண்ணும்போது டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிறது ஃபீல் ஆகும். அதுக்காக ஃபோன் வந்து எந்த இடத்துலயும் கேமரா நான் க்ளோஸ் பண்றேன், கேம் ஆடும்போது கேமை க்ளோஸ் பண்றேன், இப்படிலாம் எதுவும் பண்ணாது. பட் கண்டிப்பா டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். பீக் டெம்பரேச்சர்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு நான் ஃபீல் பண்ணதை வச்சு சொல்றேன். எல்லா இடத்துக்கும் நான் கண்ணெல்லாம் எடுத்துட்டு போல ஒரு 45 டிகிரி அந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஓகே, கண்டிப்பா அந்த அளவுக்குலாம் ஹீட் ஆச்சு. கன்சிடர் கேமரா ஆன்லயே இருந்தது. ஒரு 3 மணி நேரத்துல 2 மணி நேரம் கேமரா ஆன்லயே இருந்தது. அது மனுஷனா நீ அப்படின்னு. ஏன்னா 88% இருந்தது. வேல்யூவே எனக்கு ஞாபகம் இருக்குன்னா 88 இருந்தது. நான் வந்து என்னோட போட்டோ செஷன் ஃபுல்லா முடிக்கும் போது 38. மனசாட்சி இல்லாதவன்டா நீ அப்படின்னு திட்டிட்டு இருந்தது என்ன. சோ அந்த அளவுக்கு வந்து கணக்கு போட்டுக்கிட்டு இருப்போம். ஒன் போட்டோக்கு இவ்வளவு பேட்டரி போகுது சோ அந்த மாதிரி இருந்ததுடா. சோ அதெல்லாம் அப்புறம் வீடியோ நிறைய ட்ரை பண்ணேன். வீடியோ வந்து அவங்க சொல்லியிருந்தனால ட்ரை பண்ணேன். அது எல்லாமே நம்ம இப்ப தொடர்ந்து பார்க்க போறோம். சோ பர்ஃபார்மன்ஸ் வந்து தாறுமாறு, செம பெர்ஃபார்மன்ஸ். தேர்மல் மொத்தம் அதையும் நம்ம சொல்லிட்டோம், பாயிண்ட் பண்ணிட்டோம். அடுத்து என்னன்னா இதுல வந்து இந்த கால் ரெக்கார்டிங் மாதிரியான விஷயங்கள் இல்லைங்கிறது எனக்கு ரொம்ப வேதனைடா. கால் ரெக்கார்டிங் வந்து பீப்போட கால் ரெக்கார்ட் ஆகும். நான் என்ன பண்ணிருக்கேன், யாரெல்லாம் நமக்கு முக்கியமான கான்டாக்ட் போனது, வட்சந்து, விக்கிது, வீட்டுல ஒய்ஃப், அப்பா, அம்மா எல்லாரும் கான்டாக்ட் நான் மேனுவலா செலக்ட் பண்ணி இதையும் ரெக்கார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரியா? ஹைப்ரோஸ் 2.0.2 இருக்கு. அது எனக்கு கொஞ்சம் வைத்தறிச்சலா இருக்கு. இந்தியன் டீம் ரொம்பவே ஸ்லகிஷா இருக்காங்க. அடுத்து பேட்டரி 90 வாட், 5410 mAh, சைனால 6000 mAh. வருத்தமா தான் இருக்கு. 5410 எனக்கு வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது. பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் ஈஸியா 5 to 6 hours அடிச்சிடலாம், அசால்ட்டா அடிக்கலாம். எனக்கு வந்து மோஸ்டா அந்த 5 to 6 hours வர மாதிரியான போன்ஸ் பார்க்கும்போது ஹாப்பியா இருக்கும். ஆமா, ஸ்கிரீன் ஆன் டைம் அது ஈஸியா அடிச்சிடலாம். ஆனா கேமராவை யூஸ் பண்ணாம இருந்தோம்னா இன்னும் இன்க்ரீஸ் ஆகி போகும். ஓகே ஓகே. சோ கேமரா தான் மெயின் கல்பிரிட் இந்த இடத்துல. கல்பிரிட்னா எப்படின்னா, கல்பிரிட்னு சொல்லக்கூடாது, இது வந்து எப்படி சொல்லலாம், நமக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு திருடன்னு சொல்லலாம். ஏன்னா யூஸ் பண்ணா அவுட்புட்டும் வருது. யூஸ் பண்ணா ஒண்ணுமே வராம பேட்டரி மட்டும் ட்ரெயின் ஆச்சுன்னா அதான் மெட்டா ஆப்ஸ். அது மெட்டா ஆப்ஸ். சரியா? அந்த மாதிரி தான். பில்டு குவாலிட்டி, பில்டு தரமான பில்டு. நீ கையில பிடிச்சா உனக்கே தெரியும். சூப்பர் டிசைன், சூப்பரா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த போன் வந்து வெயிட் ரிடக்ஷன் வேற லெவல்ல இருக்குது. அந்த லெதர்ல இம்பாக்ட் ஆகுது. இந்த லெதர்ல நான் பின் வச்சு குத்துனேன்னு வையேன், செம லைட்டாவும் இருக்கு. ஆமா, இதுல நான் குத்தல. கேமரா கியரை வந்து ஒரு இடத்துல என்னாச்சுன்னா, போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல ஒரு கம்பியில தேய்ச்சுது. ஒரு லெதர்ல தேஞ்சா லெதர்ல என்ன இம்பாக்ட் இருக்குமோ அந்த இம்பாக்ட் அந்த கேமரா கியர்ல வந்து செம செம செம. அது வியப்பா இருந்தது. மேபி எல்லாத்துலயுமே அப்படி இருக்கலாம், நமக்கு அந்த மாதிரி தேய்க்கிறதுக்கான பாசிபிலிட்டி கிடைக்கல. சோ வேகன் லெதர் மாதிரி தான்டா. சைட் ஃப்ரேம்ஸ் வந்து அந்த ஆர்மட் அலுமினியம் ஒரு கேமரா மாதிரி தான் இருக்குல்ல. ஆமாடா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு கேமரா மாதிரியே இருக்கு. 14 அல்ட்ராவும் இப்படிதான் இருந்துச்சு எனக்கு பார்க்க. பட் இது இன்னும் மோர் கேமரா லைக் இருக்கு. எக்ஸாக்ட்டா. அதுவும் அவங்க வந்து அந்த ரெட்ரோ கேமராவோட அந்த டுவல் டோன் டிசைன் வந்து இதுல வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆமா, லைக்காவோட அந்த டிசைன் பிலாசபியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான். சூப்பர். எஸ்பெஷலி லைக்கா அப்படின்னு வரும்போது அதை பத்தி வருவோம். சரி, இப்போ உள்ள வரேன், விஷயத்துக்குள்ள வரேன். என்னன்னா நம்ம கிட்டத்தட்ட அங்கங்க எல்லாத்தையும் டச் பண்ணிட்டோம். ஓகே, டச் பண்ணி கால் ரெக்கார்டிங் இல்லங்கிறதையும் சொல்லிட்டோம். சரி, எல்லாமே ஓகே. இயர்பீஸ் லவுடா இருக்கு, பக்கத்துல இருக்க எல்லாருக்கும் உங்க கால் கேட்கும், நீங்க கன்வி பண்ற மாதிரி தான் ஆகும். ஓகே, சரியா? ஸ்கிராச்சஸ் ஆகுதான்னு கேட்டா இது வரைக்கும் ஸ்கிராச்சஸ் எதுவும் பேக்ல இவ்வளவு ஓப்பனா யூஸ் பண்ணாலும் ஆகல. அதுக்காக யாருக்கும் ஆகாதுன்னு சொல்ல முடியாது. கிளாஸை பத்தி உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும், அதனால கொஞ்சம் கவனமாவே யூஸ் பண்ணுங்க. கிளாஸ் இஸ் கிளாஸ் அண்ட் இட் பிரேக்ஸ். ஆமா ஆமா, என்ன பொறுத்த வரைக்கும் அது பிரேக் ஆகுதோ இல்லையோ, இன்னைக்கு ஜெனரேஷன் நல்லா ஸ்ட்ராங்காவே இருக்கு. அதனால ஸ்கிராச்சஸ் சரியா? ஃப்ரண்ட்ல வந்து மீயோட அவங்களோட ஓன் ஷீல்டு தான் இது, ப்ரொடெக்ஷன் ஷீல்டு, செகண்ட் ஜெனரேஷன். 4 சைடு ஆமாடா, நல்லா இருக்கு. குவாட் கர்வ் தான் நல்லா இருக்கு. குவாட் கர்வ் சூப்பர். சரி, இப்போ விஷயத்துக்குள்ள வரேங்க. அவுட்டோர் விசிபிலிட்டி, ஏன்னா கேமராவை பத்தி வரனால நான் அவுட்டோர் விசிபிலிட்டி வரேன். 3200 நிட்ஸ் இருக்குடா. ஆனா இந்த போன்ஸ் எல்லாமே இந்த இடத்துல ஐபோன் கிட்ட தோக்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஐபோன் என்ன ஆகுதுன்னா ஒரு 8 நிமிஷம் 5 நிமிஷமா தாக்கு பிடிக்குது. வெயிலுக்கு கூட்டு போனா பிரைட்டாவே இருக்குது. இந்த சாம்சங்கா இருக்கட்டும், இல்லாட்டி வந்து மத்த ஆண்ட்ராய்ட் கவுண்டர் பார்ட்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, என்னத்தை நினைச்சு பயப்படுறாங்கன்னு தெரியல, ஒரு நிமிஷத்துக்குள்ள போனே பெருசா சூடாகலனாலும் பிரைட்னஸ் கம்மி பண்றாங்க. சூடாக கூடாது, சூடாக கூடாது. ஒரு அவன் என்ன மாதிரி யோசிக்கிறாங்கன்னு எனக்கு தோணுச்சு. கொதிக்குங்க இந்த ஐபோன், அப்படியே அவன் வந்து பிரைட்டாவே வச்சிருப்பான். இந்த இடத்துல தான் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கு அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஒருத்தர் வந்து வெளில பாக்குறாருன்னா என்ன, இப்படி பாக்குறாரு, ஏதோ ஒரு விஷயம் பாக்குறாரு, கால் பண்றாரு, கால் பண்ணும்போது திரும்ப ஸ்கிரீன் ஆஃப் ஆக போகுது, கால் பேசிட்டு இருக்க போறாரு, இப்படி பேசினாலும் ஆஃப் ஆக போகுது. சோ ஒரு சும்மா ஒரு 10 செகண்ட் தானே பார்க்க போறாரு, அந்த மைண்ட் செட்ல இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இவங்க எல்லாரும் எழுதுற கோடு டைரக்ட் சன்லைட் கொண்டாங்க, சன்லைட் மோடுன்னு சொல்லிட்டு ஒன்னு டப்புன்னு காமிச்சு ஒரு 1 மினிட் கழிச்சு அதை அப்படியே கீழே கொண்டு போறாங்க. ஓகே 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 ஓகே. ஆனா ஆப்பிள் இருந்து என்ன பண்றான்னா, சரி அவன் எதிர்பார்க்கறான், குதிச்சு தொலைவோம் அப்படின்னு சொல்லி அது ஆனா பிரைட்டாவே இருக்கு ரொம்ப அதிக நேரத்துக்கு. வியூ ஃபைண்டர் அப்படின்னுவாங்க அந்த கேமராவோட வியூ ஃபைண்டர், கடுப்பாகும். அதுக்கு தான் முதல்ல சொல்லிடுறேன், கேமரா அவ்வளவு யூஸ் பண்ணேன்னு சொல்றேனே. அப்போ நான் அதுவும் வெயில்ல சுத்தினேன். நிறைய தடவை வெயிலே நின்னுட்டு இருந்தேன். இந்த மாதிரி நின்னதே கிடையாது, அந்த மாதிரிலாம் நின்னுட்டு இருந்தேன். 3 மணி நேரம் தொடர்ந்து வெயில் எல்லாம் நின்று இருக்கேன். இவ்வளவே அவனுக்கு ஒரு போட்டோ காட்டுறேன், நீ வந்து அந்த போட்டோ பார்த்தா டே மனசாட்சியே இல்லையாடான்னு கேட்ப. ஃபர்ஸ்ட் என்னாச்சுன்னா,
இப்போ நான் மாடியில போய் நிக்கிறேன்டா, இந்த பூச்சை பாக்குறேன், இவன் வந்து மேல இருந்து நூல் விட்டு வந்துட்டு இருந்தான். இதுவும் இது ஒரு மோத்தோட இதுதான். ஓகே சரியா, மேல இருந்து நூல் விட்டு வந்துட்டு இருந்தது இந்த பூச்சி. நிறைய பேர் இந்த பூச்சி என்னன்னு கேட்பாங்களோ, ரெக்கார்ட் போடுவோமா? ஆமா, என்ன ப்ரோ நீங்க பாட்டுக்கு உங்களுக்குள்ளார பேச ஆரம்பிச்சிட்டீங்க, பூச்சை சொல்லவே இல்லையே ப்ரோன்றுவாங்க. ஆமா ரைட்டு. சோ இந்த பூச்சி மேல இருந்து வந்தான், நூல் விட்டுட்டு வந்தான். அவனோட பொசிஷன் பார்த்தாலே தெரியும் அவன் பேர் எங்க இருக்கான், வேற ஒரு இலையில இருக்கான். அங்க இருந்து அடுத்து என்ன வானா அப்படியே கம்பு வழியா நடந்து வருவான். அப்படியே நடந்து வந்து ஒரு படமே எடுக்கலாம் நம்ம. உன்கிட்ட ஏ இருக்க பக்ஸ் லைஃப் அப்படிங்கிற சீக்வல் வந்து டைரக்டட் பை சிவபரணி. ஓகே, இந்த இலைக்கு வந்ததுடா. இந்த இலைக்கு வந்ததுமே அது கொஞ்ச நேரம் இந்த இலையை மானிட்டர் பண்ணிச்சு. எனக்கு ஆச்சரியமா இருந்தது, ஏன்டா இதுக்கு வந்து இலையை மானிட்டர் போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கானா இல்லையா அப்படின்னு பாரு. ஃபுல் இலையும் ரவுண்ட் வரும், இங்க வருதா. அடுத்து வந்து என்ன பண்ணுவானா, இங்க பாரு இப்படி வருவான். ஆமா, ரிட்டர்ன் போறான் பாரு. போறான், போயிட்டு என்ன பண்ணுவான்னா இங்க பாரு வலை கட்ட ஆரம்பிச்சிட்டான். சரியா, ஆமா கெட்ட ஆரம்பிச்சான். இது கெட்ட ஆரம்பிச்சுட்டு நான் அங்க எவ்வளவு நேரம் இருந்திருப்பேன் அப்படின்றதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, அனிமல் பிளானட்டோட தமிழ் வெர்ஷன் பாத்துக்கிட்டு இருக்கோம் இப்ப நம்ம. பாத்தியா, ஒரு குக்கூன் எப்படி உருவாகுது அப்படிங்கறது Xiaomi 15 Ultra ஸ்பான்சர்டு நேஷனல் ஜியோகிராபிக் சேனல் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. பாத்தியாடா, சம ஃபுல்லா கெட்ட ஆரம்பிச்சிச்சா. ஐயோ ஸ்பான்சர்ட்லாம் இல்லையா, சும்மாரியா. உள்ள வந்து இப்ப தலைகீழ எல்லாம் திரும்பிச்சு. அந்த குக்கூன்ல அது நின்னுகிட்டு இன்னும் திக்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருந்தது. சோ அதான் இது 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 வந்து இந்த இடத்துல நீ டைம் பதிலே தெரிஞ்சிடும். 7:52 7:52வா இங்க தலைவன் வரும்போது பார்த்தனா 6:49. 1 hour கிட்டத்தட்ட அந்த இடத்துல இருந்திருக்கேன். சோ இதுதான் வந்து போட்டோகிராஃபில ஒரு பெரிய விஷயம். ரொம்ப பொறுமை வேணும். கால்குலேட் பண்ணுங்க. அதான் அந்த டைம்ல தான் நிறைய போட்டோஸ் அந்த மாதிரி எடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் அந்த வந்து இவன் பாரு பழைய ஈனுவோமே உட்காந்து நெக்டர் அடிச்சு நவுத்தான், சுத்தி சுத்தி போய் குடிச்சிக்கினே இருக்கிறான் குடிக்கார. ஆமா டேய் கிளம்புங்கடானாலும் கிளம்ப மாட்டானுங்க. கூட்ட கூட்டமா வந்து நின்று நம்மள கடுப்பேத்திட்டு இருந்தாங்க. ஒரு ஃப்ரேம்ல எல்லாம் பார்த்தோன்னா 2 பேர்லாம் இருப்பானுங்க. இது செம்மையா இருக்குயா இந்த போட்டோ. இதுதான் ஃப்ரேம், செம ஃப்ரேம் இது. அதான் பின்னாடி பிரைட் ஆகி பின்னாடி அந்த கான்ட்ராஸ்ட் அப்படின்னு நம்ம அந்த கான்ட்ராஸ்ட் வந்து இதுல பக்காவா இருக்குது. ஜூம் எக்ஸ்ட்ரா எவ்வளவு ஜூம்னு பாரு, 874 mm. கிரேசி ஜூம். எனக்கு இது வந்து எப்படின்னா இதே கைண்ட் ஆஃப் க்ளோஸ்னஸ் 300 சிச்சுவேஷன் இது. இதே கைண்ட் ஆஃப் க்ளோஸ்னஸ் வந்து எனக்கு 300 mmலயே விவோல கிடைச்சிரும். ஓகே, ஏன்னா அதுல வந்து 12 cm இது 50 cm. இது வந்து டெலிஃபோட்டோ லென்ஸ். ஆமா, சூப்பரா இருக்கு. செம்ம அந்த blur செமையா இருக்கு. இன்னொன்னு நான் என்ன உணர்ந்தேன் அப்படின்றத சொல்றேன். எனக்கு விவோ பிடிச்சிருக்கானா ஒரு சில டாஸ்க்கு விவோ பிடிச்சிருக்கு. இது வந்து 3xல எடுத்திருக்கேன். சரியா, 3xல எடுக்கும்போது என்னாச்சுன்னா இந்த போட்டோ பாரு கிரேசியா இருக்கும். இது வந்து 3x இல்ல, இங்க பாரு 502. செம கிரேசி இல்ல, டீடைல் செம டீடைல். அதோட வாய் எப்படி இருக்கும்ன்றதுக்கு வந்து யோசிச்சிருக்க கூட மாட்டோம். இனிமேல் நீங்க ஜுவாலஜி கிளாஸ்லாம் போவானா இதுலயே வந்துருங்க. இதுலயே நீ கேட்டதுக்கு ஏத்த மாதிரி அந்த 140 mm இருக்குல்ல அதை வச்சு எடுத்திருப்பேன். அது வந்து இல்ல அந்த பொக்கேலே அந்த டிஃபரன்ஸ் தெரியுது. இப்போ 140 mmல எடுத்தது 140 mmக்கும் நீ சொன்ன அந்த இதுக்கும் என்ன வித்தியாசம்னா 140 mm வந்து 10 cm மேக்ரோ. ஓகே ஓகேயா, தலைவன் வந்து 50 cm மேக்ரோ. ஓகே, எனக்கு இந்த 140ல எனக்கு கொஞ்சம் ஹாப்பினஸ் என்னன்னா இதே மாதிரியான ஒரு ஷாட்டை நான் விவோல எடுக்கும்போது என்ன ஆகும்னா நிறைய தடவை பாதி தான் தெரியும். இதுக்கு பின்னாடி இருக்க இல்ல லைட்டா ஆகுது, அதுவும் பிளர் ஆயிடும். ஏன்னா அந்த அளவுக்கு அக்ரெசிவ் இருக்கும் 200 MB HP9னால. கரெக்ட். இதுல என்ன ஆயிடுதுன்னா 50 cm மேக்ரோனால அந்த அப்பர்ச்சர் வேல்யூக்கு அதுக்கும் எப்போ நான் அதுல எடுத்தாலும் எதுலன்னா இப்போ நீ பாத்துட்டு இருந்த இல்லையா, நீ கூட சொன்னிய 502 போது பாரு அந்த செடி தெரியுது, எல்லாமே தெரியும், பூச்சி தெரியுது. அதனால இது எனக்கு எப்படி இருக்குன்னா விவோ அளவுக்கு நான் க்ளோஸ் போக முடியல, அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா சப்ஜெக்ட ஃபுல்லா பார்க்க முடியுது. சோ இந்த மாதிரியான ஷாட்ஸ் எதிர்பார்க்கிற ஒரு சிலருக்கு இது பிடிக்கும். இப்போ விவோல வந்து கண்ணு மட்டும் தெரியும். ஆமா 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 ஆமா, அதுதான் நீங்க பேசிட்டு இருக்கும்போது எனக்கு என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னா விவோல வந்து எடுக்கிற ஷாட் மேக்ரோ தானா, அது ஈதானா, இல்ல என்ன அது அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு க்ளோஸ் போலாம். ஆமா, ஆனா இதுல வந்து எல்லாமே கவர் ஆகி ஒரு ஆக்சுவலா மேக்ரோ ஷாட்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு லென்த்ல தான் எடுப்பாங்க. ரொம்ப மேக்ரோ ஷாட்ஸ் எடுக்கிறவங்க இருக்காங்க, ஆனா அது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் ஃபீல்டு உள்ள போயிடும். எக்ஸாக்ட்டா எப்படின்னா ரொம்ப இப்ப பூ எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பூல அந்த தேன் இருக்கிற இடம் இருக்குதுல்ல அது உள்ள ஃபுல் ஜூம் போயிருவானுங்க. நான் ஓப்போ ஃபைண்ட் எக்ஸ்8 ப்ரோல கூட நான் கூட அந்த ஞாபகம் இருக்கு, நீ ஒரு போட்டோ கொடுத்த, அது பூவானே தெரியாது, அது வெறும் அந்த பாலன் மட்டும் தான் தெரியும். ஆமா, அது அந்த அளவுக்கு ஜூம் போனோன்ற நீடு வந்து எல்லாருக்கும் கிடையாது. பிளஸ் அது மேக்ரோலயே மேக்ரோ, அது மேக்ரோக்கே மேக்ரோ, சூப்பர் மேக்ரோ. அது
இது வந்து மேக்ரோ. அதுதான் யூசுவலா 10 சென்டிமீட்டர் தான் மேக்ரோ. இதுதான் ப்ரொஃபஷனல் கேமரால தான் யூஸ் பண்ணியிருக்கிறோமே. ப்ரொஃபஷனல் கேமரால டிஃபால்ட் லென்ஸ்லாம் வந்து 25 சென்டிமீட்டர் 30 சென்டிமீட்டர் தாண்டி நீ மேக்ரோ போக முடியாது. ஆனா மேக்ரோ லென்ஸ் இருக்கும், அது வந்து 10 சென்டிமீட்டர் தான் போகும். ஆனா பிரச்சனை இல்லை, ஏன்னா சென்சார் வேற லெவலு. சென்சார் பெருசு, எடுத்த போட்டோ கிராப்பிங் பண்ணி உள்ள போனாலும் கிளாரிட்டி இருக்கும். ஆமா, நமக்கு இங்க வந்து என்னன்னா இது பெரிய அச்சீவ்மெண்ட். இது வந்து பெரிய அச்சீவ்மெண்ட் எனக்கு ஒரு போன்ல. சோ இப்போ எனக்கு இதுல என்ன ஃபீல் ஆச்சுன்னு பார்த்தனா, சரி இது எவ்வளவு மெகா பிக்சல்? 200. இந்த போட்டோவா? இந்த போட்டோவோட அவுட்புட் எவ்வளவு மெகா பிக்சல்? அது வந்து உனக்கு 12 மெகா பிக்சல் இருக்குமா? அந்த மாதிரி வெயிட் பண்ணி இதுல பாப்போம். இங்க இருக்கு, அத போட்டுருக்கேன் 12 மெகா பிக்சல். 12 பாயிண்ட் சம்திங், 12.5 12.5 மெகா பிக்சல். அப்ப என்ன பண்றான் அவன் வந்து 16 மெகா பிக்சல் போதும் எனக்கு இந்த போட்டோக்கு. 16:1 பண்றான். ஆமா, அப்ப நான் இத வந்து கிராப்பிங் பண்ணா இது வேற லெவல் போட்டோ. கரெக்ட்டா? இப்போ நான் ஜூம் பண்ணி இப்படி இவ்ளோ நான் கிராப் பண்ணாலே இது ஒரு வால்பேப்பரா நான் யூஸ் பண்ண முடியும். ஆமா இல்லையா? ஆமா. இப்போ என்ன டீடைல் லாஸ் இதுல? ரொம்பலாம் இல்ல. இது விவோ அளவுக்கு ஜூம் போயிருச்சு இப்போ. ஆனா விவோல என்ன ஆகும்னா இதுக்கு ஃபர்தரா இன்னும் ஜூம் போகும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. அது வந்து எங்கன்னா கரெக்ட், அதுலயும் வந்து ஹை ரெசல்யூஷன் தான். ஆமா, அதுலயும் இதே 200 MP இல்ல. சோ அதுல என்ன ஆச்சு அப்படிங்கிறதுக்கு நான் பார்த்தேன் அந்த போட்டோ. அதுல கண்ணுல இருக்கிற அந்த டெக்ஸ்சர்லாம் பார்க்க டாட் தெரியுது. ஆனா ட்விஸ்ட் என்னன்னா, அந்த டெக்ஸ்சர் தெரியணும்னு வையேன், அந்த டெக்ஸ்சர் தெரியறதுக்கு அந்த இடத்துல யார் வேலை செய்யறானா இதோட டென்ஷன் லிமிட்டர் காட்டுது. ஓகே, இப்போ இதுல பாரு, இதுல தெரியுது. ஆனா எனக்கு இதோட கலர் சயின்ஸ் செட் ஆகல. கரெக்ட் தான், கலர் சயின்ஸ் வந்து இவங்க கலர் சயின்ஸ் செமையா ஒர்க் பண்ணிருக்காங்க. ஓகே, சரியா? என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சில இதெல்லாம் நான் ஷேர் பண்றேன். நான் வந்து ஸ்டார்டிங்ல கேனான் 550D இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷனல் கேமரா. அது ப்ரொஃபஷனல் கிடையாது, செமி ப்ரொஃபஷனல்னு சொல்லலாம். இதுவே நல்லா தான் இருக்கு. இதுதான் கலர் கரெக்டா இருக்கு அப்படிங்கிறது. அதான் இது வந்து இது இந்த 140mm புரியுது. அதாவது 3xல 10 சென்டிமீட்டர் மேக்ரோனால இவ்வளவு கிட்ட போகும்போது என்னால இந்த மாதிரி கண் எடுக்க முடியுது. புரியுது. ஆமா ஆமா, எடுக்கலாம். இந்த மாதிரி வேணும்னா 3x போயிடணும். நம்ம அப்ப பார்த்தோம்ல அந்த பிளர், ஆமா, ஒரு டெப்த்தோட ஃபுல்லியும் தெரியணும் அப்படின்னா HP9 கிட்ட போய். ஆமா, ஏன்னா இதுல வந்து பின்னாடி எல்லாம் பிளர் ஆகுது. HP9 கிட்ட போனா என்ன ஆகும்னா உனக்கு மத்த டீடைல்ஸ் தெரியும். இது மட்டும் நான் சொல்லிடுறேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணும்போது EOS 550D ஆர் ரிபல் T2i அப்படிங்கிற அந்த கேனன் கேமரா தான் நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்றேன். அதுல வந்து டைனாமிக் ரேஞ்ச் எல்லாம் இருக்காது. அது பெரிய சென்சார் தான், போன்ல எல்லாம் இருக்கிறத விட பெரிய சென்சார். ஆனா இவன் மல்டி ஃப்ரேம் டைனமிக் ரேஞ்ச் எப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்களோ அப்ப அதுல இருந்து போன் கேமராஸ்லாம் டைனமிக் ரேஞ்சில் பெட்டர் ஆயிடுச்சு. அது மொக்கையா தான் இருக்கும். அதுல மேக்ரோலாம் எடுக்க முடியாது. போர்ட்ரேட்டே வந்து அதுக்கு இல்ல, போர்ட்ரேட் எடுக்கிறதுக்கே நான் வேற லென்ஸ் வாங்கணும், 50mm லென்ஸ். அதுவே ஒழுங்கா எடுக்காது. இப்படிதான் நான் ஆரம்பிக்கிறேன். ஸோ மெயினா வந்து போஸ்ட் ப்ராசஸிங்ல தான் வேலை இருந்துச்சு எனக்கு. ஸோ நான் கலர் சயின்ஸ் தான் எனக்கு நம்பர் 1 இருந்துச்சு ஃபர்ஸ்ட். புரியுதுடா. செகண்ட் இது சோனி ஆல்பா 7S2 இதுதான் வந்து நான் வாங்கினேன் செகண்ட் ப்ரொஃபஷனல் கேமரா. அந்த ப்ரொஃபஷனல் கேமரா நான் வாங்கினது வீடியோக்காக. ஆனா அதுல போட்டோவும் வேற லெவலுக்கு எடுக்கலாம். அதுக்கு நான் ஸ்பெஷலா ஒரு லென்ஸ் ஒன்று வாங்கியிருந்தேன். அந்த லென்ஸ் தான் அதோட பெஸ்ட் ஃபீச்சரு. அந்த லென்ஸ்ல இருக்கிற அந்த கிளாரிட்டி, அது சினிமா லென்ஸ்னு வாங்க. சினிமா லென்ஸ்னா வந்து ரொம்ப கிளாரிட்டியா இருக்கும், பயங்கர கிளாரிட்டியா இருக்கும். பிரைம் லென்ஸ் மாதிரி இருக்கும். பிரைம் லென்ஸ்னா வந்து மூவிங் பார்ட்ஸ் இல்லாத லென்ஸ், அதான் பிரைம் லென்ஸ். ஸோ இது எல்லாத்துலயும் எனக்கு என்ன புரிஞ்சிச்சு அப்படின்னா, ப்ரொஃபஷனல் கேமரா வச்சு எடுக்கும் போது உங்களுக்கு எக்கச்சக்க டைனமிக் ரேஞ்ச் வந்து ராவா எடுத்தா மட்டும்தான் கிடைக்கும். ரா போட்டோ எடுத்தா மட்டும்தான் கிடைக்கும். அதை உட்காந்து அப்புறம் நம்ம இந்த ஃபிலிம் லேப்ல ப்ராசஸ் பண்ற மாதிரி ப்ராசஸ் பண்ணணும். கரெக்ட் தான். அதுலயே கேனன் கேமராவோட கலர் சயின்ஸ் சோனியை விட பெட்டரா இருக்கும். இதுதான் ஃபேக்ட், இதுதான் உண்மை. யார வேணா கேளுங்க, யார்கிட்ட வேணா போய் கேளுங்க. இவன் சொல்லுவான் சந்தீப், கேனன் கேமராவோட நிக்கான் கேமரால தான் கலர் சயின்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு. நானும் அக்ரி பண்ணுவேன். நான் நிக்கான் யூசர் கிடையாது. அதாவது கேமரா லே அவுட்ல 2 லே அவுட் இருக்கும். அதுல கேனன் லே அவுட் இருக்கும், நிக்கான் லே அவுட் இருக்கும். நான் கேனன் லே அவுட் யூஸ் பண்ணதுனால கேனன் தான் நான் எடுத்து சூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா சோனி மாறிட்டேன். அதுக்கப்புறம் நான் இப்போ வந்து ஃபோன் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் இந்த கலர் சயின்ஸ் எவ்வளவு முக்கியம்னு எனக்கு அப்பதான் தெரிஞ்சிச்சு. ஃபேக்ட். இந்த கலர் சயின்ஸை எவன் டாப் அப் பண்ணியிருந்தான் அந்த டைம்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 பேர், லைக்கா, ஃபியூஜி ஃபிலிம். நிறைய பேர் ஃபியூஜி ஃபிலிம் மறந்தே போயிருக்கும். ஆமா, லைக்கா, ஃபியூஜி ஃபிலிம் இன்னி வரைக்கும் கலர் சயின்ஸ்ல இவங்க தான் டாப். ஏன்னா அவங்க ஃபிலிம் போட்டோகிராஃபர்ஸ்க்காக டிஜிட்டல் கேமராவை மாடிஃபை பண்ணாங்க. அதை தான் இங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறேன். ஃபிலிம் கேமரால இருக்கக்கூடிய கலர் சயின்ஸை எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ டிஜிட்டல் கேமரால அதுக்கு க்ளோஸா கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தோட பண்ணதுனால எனக்கு இந்த கலர் சயின்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. டிஃபால்ட் அவுட்புட்டே வேற லெவல்ல இருக்கு. எனக்கு இதெல்லாம் வந்து கிரேசியா இருந்தது, ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கு. அதாவது ரொம்ப ஹை ரெசல்யூஷன் ஃபிலிம்ல
எடுக்கக்கூடிய போட்டோவை டிஜிட்டல்ல வந்து இப்போ ரீக்ரியேட் பண்ண முடியுது அப்படிங்கிறது வந்து செம்மையா இருக்கு எனக்கு. இது பார்க்க எப்படி இருக்கு பாரு, வேற லெவல்ல இருக்கு, செம்மையா இருக்கு. இந்த கிளாரிட்டி, அப்புறம் தேங்க்ஸ் டு ஜேஸ் அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இப்போ லைக்கா தேங்க்ஸ் டு லைக்கா அப்படின்னு சொன்ன போல. ஏன்னா நிஜமா லென்ஸ் வந்து ரொம்ப முக்கியங்க. நிறைய பேர்கிட்ட நான் அதான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ நத்திங் ஃபோன் 3A Proல நான் மேக்ரோ எடுத்தேன்டா, சூப்பரா இருந்துச்சு, அல்காரிதம் ஒர்க் ஆகுது. அவங்க ஃபோக்கல் லென்த் அது கொடுத்துருக்காங்க, க்ளோஸ் மேக்ரோ எடுக்கிறதுக்கான ஹெல்ப் அது ஹார்ட்வேர் இருக்கு, அதனால அது எடுக்குது. ஆனா பாவம் அதுக்கு என்ன கஷ்டம்னா ஜூம் பண்ணா இந்த கிளாரிட்டி இருக்காது. கரெக்ட். ஏன் இல்லன்னு பார்த்தா லென்ஸ் வந்து ஒரு பிளாஸ்டிக் லென்ஸ், ஏதோ மொக்க லென்ஸ், ஏதோ ஒரு மொக்க லென்ஸ். கிளாரிட்டி இஸ் நாட் ஜஸ்ட் லென்ஸ். ஃபர்ஸ்ட் லென்ஸ், செகண்ட் கலர் சயின்ஸ். கலர் சயின்ஸ்ல கிளாரிட்டி வந்து நீ ஏத்த முடியும். நீ ரா போட்டோ எடுத்த அப்படின்னா எடிட் பண்ணும்போது உனக்கே தெரிஞ்சிடும் எது கலர் சயின்ஸ் நீ கரெக்டா போட்ட அப்படின்னா. அதாவது ஷேடோ, ஹைலைட், அப்புறம் கலர்ஸ், RGB or CMYK அப்படின்னுவாங்க ஃபிலிம்ல. இது எல்லாமே கரெக்டா இருக்கணும். அது ஒரு மாதிரி நம்ம எப்படி பாக்குறோமோ அந்த மாதிரி அதை செட் பண்ணி எடுத்துட்டு வரணும் நம்ம. அதை இது வந்து பக்காவா பண்ணுது அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்றேன். பெட்டர் தேன் விவோ. உண்மைதான். எனக்கு விவோட்ட என்ன பிடிச்சிருக்குன்னா அவங்களதுல வந்து ஜூம்டு போட்டோஸ் கொஞ்சம் பெட்டரா இருந்துச்சு. ஆனா இப்போ ட்ரெண்ட் இது வந்ததுக்கு அப்புறம் எப்படி போகுதுன்னா விவோ வந்து இப்போ இன்னும் க்ளோஸ் மேக்ரோஸ் எடுக்க முடியும். விவோக்கு இருக்க அட்வான்டேஜ் அது ஒன்னு. எக்ஸ்டெண்டட் அல்ட்ரா வச்சிருக்கிறனால சொல்றேன், அது ஒன்னு. ரெண்டாவது வந்து விவோல போர்ட்ரைட்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஃபில்டர்ஸ், அப்புறம் அந்த பேக்ரவுண்ட்ல வந்து ஜெயஸ் கொடுத்திருப்பான், அந்த பொக்கே வந்து கஸ்டமைஸ் பண்றதுக்கான அதெல்லாம், பின்னாடி ஸ்டார் வேணுமா, ஹார்ட் வேணுமா, அந்த மாதிரிலாம் கொடுத்திருப்பான். அதெல்லாம் கொஞ்சம் செமையா இருக்கு. அதுதான் நான் வித்தியாசமா பாக்குறேன். இல்லையே அதெல்லாம் இதுல வந்து எல்லாமே நேச்சுரலா கேமரா மாதிரி இது. எனக்கு என்னன்னா இப்போ ஒண்ணு இல்ல, இப்போ கேமரா யூஐ வரேன் அப்படியே போட்டோஸ் காட்டுறதுக்கு நிறைய இருக்கு. நான் முடிஞ்சா போட்டோ எல்லாம் அப்படியே நம்ம பேசுற நேரத்துல போட்டோவா வந்துகிட்டே இருக்கட்டும். நான் இப்ப வந்து என்ன கேமராக்குள்ள போறேன். எனக்கு இதுல பிடிச்ச விஷயம் என்னன்னா ஃபர்ஸ்ட் இவங்க என்ன பண்ணிருக்காங்க, லிட்டியா 900 தான் இன்னும் யூஸ் பண்றாங்க. 14 Proலயும் லிட்டியா, 14 Ultraலயும் லிட்டியா 900 தான். ஓகே. 14 Ultraல என்னச்சுன்னா f1.6ல இருந்து 4 வரைக்கும் வேரியபிள் அபர்ச்சர் இருந்தது. நம்ம அபர்ச்சர் வந்து 1.7 1.8 மாத்த முடியுது. தெரியும். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது, நல்ல 1 inch சென்சார் நல்ல லைட்டா கிராஸ்ப் பண்ணுது. இப்போ இதுலயே நீ பாரு 1 inch சென்சார் எப்படி இருக்கு பாரு. நல்ல டிஃபரன்ஸ் தெரியுது. இப்போ அந்த லைட் அது எவ்வளவு கேப்சர் பண்ணுது அப்படின்னும் போது நார்மலா நான் எங்கேயாவது சிவர் எல்லாம் காமிச்சேன்னா பயங்கரமா அதிக லைட் எடுக்குது. அதனால என்ன பண்ண வேண்டியதா இருக்குன்னா நிறைய இடத்துல ஓவர் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. முதல்ல மைனஸ்க்கு போப்பா சும்மா போதும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனா இது இப்பதான் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பட்டனே கிடையாது. இதை இப்ப கொண்டு வந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ரீசன் என்னன்னா மேக்ஸிமம் ஓவர் எக்ஸ்போஸ் ஆயிடுது டிஃபால்ட்ல. ஏன்னா 1 inch சென்சார் அவ்வளவு கிராஸ் பண்ணுது. ஆனா நைட் டைம்ல அதுக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. அப்ப ஆனா ஓவர் எக்ஸ்போஸ் ஆகுது. இது ஒரு சின்ன டியூனிங் தான், அவங்க சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணலாம். ஆனா எனக்கு என்னன்னா அதான் கொடுத்துட்டே நானே பாத்துக்கிறேன். கரெக்ட். ரொம்ப ப்ரோவா ஃபீல் ஆச்சு. ஓகே ஓகே ஓகே. அதனால எனக்கு இது பிடிச்சிருந்தது. அதே சமயம் இதுல என்னடான்னு பார்த்தா எப்ப பாரு அண்டர் எக்ஸ்போஸ். இப்போ இங்க பாரு, இதுல வந்து இப்போ அந்த பர்టిక్యులர் பாயிண்ட் அது பார்க்கறனால அது டார்க்கா இருக்கிற ஏரியானால. ஆமா. ஓபன் கிரவுண்ட்ல நடத்தனா இது அண்டர் எக்ஸ்போஸ். புரியுது. இது ஏன் அண்டர் எக்ஸ்போஸ் ஆகுது அப்படின்னும் போது அவங்க என்ன பண்ணிருக்காங்க, நீ ஜூம் பண்ணா சப்ஜெக்ட் க்ளோஸ் போயிடுவீங்க. சப்ஜெக்ட் க்ளோஸ் போகும்போது சப்ஜெக்ட் எவ்வளவு வேகமானாலும் மூவ் ஆகலாம். அது மட்டும் இல்லாம 50 சென்டிமீட்டர் மேக்ரோ ஆப்ஷன் வேற கொடுக்குறோம். இப்போ அப்ப என்ன ஆகும், சப்ஜெக்ட் மூவ் ஆனா ஷட்டர் அடிவாங்க. 3 விஷயம் இருக்கு. ஷட்டர் ஸ்பீட், எக்ஸாக்ட்லி, அபர்ச்சர், எக்ஸாக்ட்லி, ஐஎஸ்ஓ. அதேதான். இந்த 3 விஷயத்தையும் பேலன்ஸ் பண்ணாதான் இமேஜ் ஒரு இமேஜ வந்து பக்காவா எடுக்க முடியும். அதாவது உங்க ஃபிலிம் கேமராக்கும் டிஜிட்டல் கேமராக்கும் மெயின் டிஃபரன்ஸ் என்ன தெரியுமா? டிஜிட்டல் கேமரால ஐஎஸ்ஓ அப்படிங்கறத மேனிபுலேட் பண்ணுவாரு. வாமா ஆரம்பிக்குதா? அவ்வளவா இல்லையா? இல்ல ஆகுதா? ஆக ஆரம்பிச்சிருச்சு. அது ஆக ஆரம்பிக்க காரணம் என்ன? கடந்த ஒரு 2 நிமிஷமா இப்ப கேமரா ஆன்ல இருக்கு. கேமரா ஆன்ல இருந்தா ஏன் ப்ரோ சூடாகுது அப்படின்னு கேட்கலாம் இவங்க எல்லாம். பட் அது உள்ள அந்த ஏஐ ட்ரிகர் ஆகுது. இல்ல உடனே பாரு அந்த எக்ஸ்பிரஷன் மாறுது. கேமரால இப்ப ஆனா இருக்குல்ல, வியூ ஃபைண்டர்ல காட்டணும்ல. வியூ ஃபைண்டர்ல ஆக்சுவலா வீடியோ அப்படிங்கிறது ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு லைவா. ஆமா லைவா. பிளஸ் இப்போ ஸ்கிரீன் ரெக்கார்டிங் வேற ஓடிட்டு இருக்கு. ஸ்கிரீன் ரெக்கார்டிங் வேற ஆப்வியஸ்லி சூடாகும். அதான் இப்போ ஃபிலிம் கேமராக்கு டிஜிட்டல் கேமராக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஃபிலிம் கேமரால வந்து ஃபிலிம் ஸ்டாக்னு நம்ம வாங்குவோம், ஃபிலிம் வாங்குவோம்ல, அந்த ஃபிலிம்லயே ஐஎஸ்ஓ ஃபிக்ஸ்டா இருக்கும். ஐஎஸ்ஓ 50 ஃபிலிம், ஐஎஸ்ஓ 100 ஃபிலிம், ஐஎஸ்ஓ 200 ஃபிலிம், 400 ஃபிலிம்னு இருக்கும். ஐஎஸ்ஓ 400 ஃபிலிம்னா நீ வந்து லோ லைட்ல நல்லா எடுக்கலாம். ஐஎஸ்ஓ 200னா வந்து எல்லா கண்டிஷன்ஸ்லயும் டீசென்ட்டா எடுக்கலாம். ஐஎஸ்ஓ 50னா பிரைட் கண்டிஷன்ஸ்ல மட்டும் தான் நீ நல்லா எடுக்க முடியும். ஒரு தலபதி பிஜிஎம் வருது, அந்த இது ஞாபகம் இருக்கா? சிலுவெட், அதெல்லாம் ஐஎஸ்ஓ 50ல. ஆர் இன்னொரு மீதி வேற என்ன டெக்னிக்ஸ்லாம் இருக்கு.
ஷட்டர் ஸ்பீடு, இன்னும் ஃபில்டர் வேணா அதை போட்டு ஷட்டர் ஸ்பீடை நம்ம கேமரால மாத்துற மாதிரி அவனுங்க டயல் வச்சிருப்பான். அப்புறம் லென்ஸ்லயும் வந்து அந்த அப்பர்ச்சரை மாத்துறதுக்கு ஒரு டயல் வச்சிருப்பான். இதுல தான்டா இதுல அந்த அப்பர்ச்சரை தூக்கிட்டானா, அப்பர்ச்சரை தூக்கிட்டான். அதனால இங்க எக்ஸ்போஷர் பட்டன் ஒன்னு கொடுத்துட்டான். ஓகே ஓகே. அடுத்து என்னன்னா இப்போ போட்டோல போன் கேமராலயே அப்பர்ச்சர் வைக்க முடியாது, ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின்ட். இதுல என்ன ஆயிடுச்சுன்னா HP ரொம்ப பெரிய இடம் எடுத்துக்கிச்சு. 1 inch சென்சார் பிளஸ் என்ன 2 1 inch சென்சாரா, ஒரு 1 inchரா. அந்த 1 inch சென்சார் வந்து லிட்டியா 900. அதுல என்ன இருக்குன்னு பார்த்தனா 8P லென்ஸ், 8 லென்ஸ் வச்சு ரிஃப்ளெக்ஷன்ஸ் எல்லாம் ரிவ்யூ யூசுவலா 6P இருக்கும், 8P எக்ஸ்ட்ரா கிளாரிட்டி, ஆமா கிளாரிட்டி. அதுக்காக அடுத்து என்னன்னா HP9 அது 1/1.4 inch. வா சரியா, 1/1.4 inchன்றது வந்து கிட்டத்தட்ட லூமியா 1020 விட பெருசு. அது எந்த அளவுக்கு இருக்குன்னா 7ல அது, அதாவது எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா ஆப்பிள்ல 16 Pro Max இருக்குல்ல, அது வந்து 1/1.28 பிரைமரி சென்சார். 1020 வந்து 1/1 என்னது 1/1 தான் வரும், அதாவது பக்கத்துலயே வரும். 1/1 point something, 1.1 1.12 அந்த மாதிரி வரும். 808 ஆனா பெருசு 1020. ஆமா 808 1020 விட பெருசு. இப்போ என்ன மேட்டர்னா இதுல வந்து மொத்தம் என்ன ஆயிடுச்சு, அப்போ வந்து எனக்கு இந்த 4.3x வந்து HP9 1/1.4. சரி, அது வந்து செம்மையா இருக்கு, செம்மையா கஸ்டமைஸ் பண்ணிருக்காங்க. அவங்க ஈவெண்ட்ல சொல்லும் போது நம்ம ஈவெண்ட்ல எல்லாரும் வட சுடுவாங்க, நம்ம பார்க்கலாம், அப்படிதான் இருந்தது. ஏன்னா இவங்க என்ன சொன்னாங்கன்னா 4.3xல இருந்து 17 பாயிண்ட் இது இன்டூ 4 போட்டேன்னா டிஜிட்டல் இல்லாம ஆப்டிக்கல் குவாலிட்டி ரீடைன் பண்ண ட்ரை பண்ணிருக்கோம். எஸ் ஐ அக்செப்ட். நம்ம அந்த இன்டர்போலேஷன் ஜூம் மாதிரி லாஸ்லெஸ் ஜூம், அதேதான் இன் சென்சார் ஜூம், ஆமா அத பண்ணிருக்காங்க. சோ அதனால என்ன ஆயிடுது 200 மெகாபிக்சல் வச்சு இப்ப 12 மெகாபிக்சல் போட்டோ எடுக்கணும்னா பிக்சல் பின்னிங் கான்செப்ட் வர போகுது. அது லைவா அது ரிஃப்ளெக்ட் ஆகுதா இல்ல போட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரியுதா? பார்த்தாலே இப்ப சும்மா ஒண்ணுலடா, இங்க பாருடா, இப்ப 4.3xல இருக்கு சரியா. இப்ப போட்டோ எடுக்கிறேன் பாரு, 10x எப்படி இருக்கு பாரு. ஓகேயா, இது வரைக்கும் அவங்க கிளைம் பண்றாங்க. ஓகே 17x வரைக்கும் புரியுது, நான் எடுக்கிறேன், நீயே பாரு. நேச்சுரலா இருக்கு. ஆமா இல்ல இது சுத்தமா ப்ராசஸிங்கே இல்ல. எவ்வளவு நச்சுன்னு இருக்கு. ஆமா சுத்தமா ப்ராசஸிங்கே இல்ல. அதாவது ப்ராசஸிங்கே இல்ல அப்படின்னா இன் சென்சார் ஜூம் வேலை செய்யுது அப்படிங்கிற. ப்ராசஸிங் அப்படின்னா கிராப் பண்ணி அதை ஷார்பன் பண்றது. அதனால நான் இந்த டெமோவை ஆல்ரெடி இந்த இடத்துல நிறைய தடவை பார்த்ததுனால எனக்கு ஷுவரா சொல்ல முடியுது. இது நல்லா பண்ணியிருக்காங்க. இது தாண்டி ஸ்டெபிலைசேஷன் ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது எங்க இருக்கான் அவன், அது இருக்கானா அந்த டெக்ஸ்ட் இப்போ ஆச்சு பாத்தியா, ஒரு ஜோக் மாதிரி ஒன்று ஆச்சு பாத்தியா. கரெக்ட். இப்போ வந்து டிஜிட்டல் ஜூம் ஆயிடுச்சு. ஆமா இதெல்லாம் வந்து வெறித்தனமான ப்ராசஸிங் பண்ண, ஆனா நல்லா தான் பண்ணியிருக்காங்க சரியா. அதான் இதான் நிலவரம். லைவாவே நேரம் மக்கள் பார்த்துருப்பாங்க. அப்போ மேக்ரோலாம் எடுக்கும்போது 900 mmலாம் இருந்துச்சு, யோசிச்சு பார்த்துக்கோங்க, கிரேசியா இருந்தது. அதனால எனக்கு வந்து இது ரொம்ப பெரிய பிளஸ்ஸா ஃபீல் ஆச்சுடா. இதெல்லாம் வந்து சூப்பரான ஒர்க்கு, நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலா இப்போ எப்படி இருக்கு அப்படின்னும் போது இப்போ வீடியோக்குள்ளார போனாலும் கூட வீடியோலையும் சரியான இம்ப்ரூவ்மெண்ட் ஃபீல் ஆகுது. சத்தியமா சொல்றாங்க. நான் A7S2 வீடியோக்காக தான் வாங்கினேன். என்ன நம்பர் 1 கம்ப்ளைண்ட் என்ன தெரியுமா? என்னதுடா? எல்லா டிஜிட்டல் கேமரா மேலேயும் ஒரு கம்ப்ளைண்ட். அதாவது 2012ல இருந்து இந்த பீட்சான்னு ஒரு படம் வந்துச்சு. ஆமா, அந்த பீட்சா படத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, பீட்சா படத்துக்கு அப்புறம் ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அப்படின்னு நம்ம வந்து 2 எராவா பிரிச்சுக்கலாம். 2012க்கு முன்னாடி வரைக்கும் இருந்தது வந்து ஃபிலிம்ல எடுத்தது. தனி ஒருவன் ஒரு அந்த படத்தை போய் பாருங்க. பார்த்துட்டு ப்ரோ என்ன ப்ரோ ஒரு மாதிரி ஃபீலா இருக்கு இந்த படம், அது பார்க்கவே ஒரு லுக்கா இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. எனக்கே அவ்வளவுதான் இருந்தது. ஆமா, அது ஒரு மாதிரி லுக்கா இருக்கும் அந்த படம். அந்த படத்துல 2012க்கு முன்னாடி எல்லா படத்தையும் போய் பாருங்க. இல்லடா லுக்கா இருக்கும். தனி ஒருவன் வந்து எப்போ தெரியுமா தெரியுங்க? 2015 சரியா. 2015 அந்த லோ லைட்ல ஒரு நாய்ஸ் ஒண்ணு வரும். அந்த நாய்ஸை பார்க்கும்போது ரிச்சி ஸ்ட்ரீட் சைடுல எங்கேயோ ஒரு சம்பவம் நடக்கிற மாதிரி காட்டுவாங்க. என் கண்ணுல எதோ குளு போகும் தெரியுமா, எல்லார் கண்ணுக்குள்ளேயும் போகும். அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று வரும். அப்போ உண்மை ரியாலிட்டி இது ஃபேக் கிடையாது அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுக்கும் ஃபிலிம். அது வீடியோல நல்லா தெரியும். அந்த நாய்ஸ் வந்து அழகா இப்படின்னு போகும். அது அந்த நாய்ஸ் அதுக்குன்னு ஒரு பேட்டர்ன் ஒன்று இருக்கும், அந்த நாய்ஸ் பேட்டர்ன் ஒன்று. ஸோ எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் பெரிய டிபேட் ஒன்று நடக்கும் அந்த டைமில். என்னது அப்படின்னா, ஏன்னா நான் அந்த டைம்லேயே ப்ரொஃபஷனல் கேமரா ஃபிலிம் கேமரா நான் யூஸ் பண்ணது கிடையவே கிடையாது. அதாவது யூஸ் பண்ணியிருக்கிறேன் லேட்டராக இதை கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்கு அப்படி யூஸ் பண்ணியிருக்கிறேன்.
ஆனா ஸ்டார்டிங்ல ஃபிலிம் கேமரா யூஸ் பண்ணி ப்ரொஃபஷனலா நான் வந்து ஷூட் பண்ண கிடையாது. என் ஒர்க் எல்லாமே வந்து டிஜிட்டல் கேமரால தான் இருந்தது. எஸ்பெஷலி A7S2 தான் மெயினா இருந்துச்சு. A7S2 அந்த மாதிரி சுத்தமா எதுவும் நாய்ஸ்லாம் எதுவுமே வராது. ஏன்னா வந்து சென்சார்லயே நாய்ஸ் ரிடக்ஷன் பண்ணி தான் கொடுப்பான். அதுவும் அந்த சென்சார் ஒரு பயங்கரமான சென்சார், 12 மெகா பிக்சல் சென்சார் அது. ஆனா இவ்வளவு பெருசு அந்த 12 மெகா பிக்சல் சென்சார். அப்ப அதுல ஒவ்வொரு பிக்சலும் இவ்வளவு பெருசா இருக்கும். ஒரு 3 இன்ச் இருக்குமா? 36 சென்டிமீட்டர் டயகனல். அது 36 சென்டிமீட்டர் டயகனல். டயகனல் 36 சென்டிமீட்டர். 36 mm 36 சென்டிமீட்டர். சென்டிமீட்டரா? இல்ல எவ்வளவு பெருசு? 36 சென்டிமீட்டர் இல்ல, சாரி 36 mm தான். mm தான். 3.6 சென்டிமீட்டர். 3.6 சென்டிமீட்டர். ஆமா 3.6. 1 சென்டிமீட்டரா? ஆமா 2 சென்டிமீட்டரா? அவ்வளவு பெருசா இருக்கும். அவ்வளவு பெருசா இருக்கும். அப்ப இவ்வளவு பெரிய சென்சாருங்க. அவ்வளவு பெரிய சென்சார் அது. இவ்வளவு பெரிய சென்சார். நம்ம இப்போ போன்ல பாக்குற சென்சார்ல அதுல மொத்தமே 12 மெகா பிக்சல் தான் இருக்கு. இவனுங்க மாதிரி பிக்சல் 200 மெகா பிக்சல் இல்ல கிடையாது, வெறும் 12 மெகா பிக்சல் தான். அப்ப நீ வந்து பெர் பிக்சல் அப்படின்னு லைட் ஒவ்வொரு போட்டோ சைட்டும் எவ்வளவு பெருசு அப்படின்னு பார்த்தா ரொம்ப பெருசு. அதாவது நிறைய வோல்டேஜ் அதை வாங்கக்கூடிய பெரிய பக்கெட் வச்சிருக்கக்கூடிய ஒரு பிக்சல் அது. அப்போ அதுல லோ லைட்லாம் பின்னி பெடல் எடுக்கும், வெறித்தனமா இருக்கும். லோ லைட்லாம் இருட்டுல ஒண்ணுமே தெரியாத, நம்ம கண்ணுக்கு ஒண்ணுமே தெரியாது, அந்த கேமராக்கு தெரியும். இதை தாண்டா நான் இவனை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. Huawei HTC 1M8 1M7 அல்ட்ரா பிக்சல். 4 மெகா பிக்சல். அதேதான். நான் மார்க்கெட்ல இருக்கிற எல்லாரும் 12 அப்படி போயிட்டு இருப்பாங்க. அவன் 4 மெகா பிக்சல் தான், ஆனா குவாலிட்டி அடிச்சு வேற லெவல்ல இருக்கும். சந்தீப்லாம் டென்ஷன் ஆயிட்டான். சந்தீப் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நானும் சந்தீப்பும் போயிட்டு பார்சிலோனா போயிட்டு, ஆமா பார்சிலோனா போயிட்டு போட்டோ எடுக்கிறோம். போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். நான் வந்து அல்ட்ரா பிக்சல் போட்டோ ஒன்று எடுக்கிறேன். என்ன இப்படி இருக்கு? 4 மெகா பிக்சல் தானா? ஷூரா 4 மெகா பிக்சல் தானா அப்படின்னு கேட்குறேன். ஆமாடா 4 மெகா பிக்சல் தான். டேய் ப்ரொஃபஷனல் கேமரா அளவுக்கு இருக்கு. ஆமா செம கிரேஸுங்க. எனக்கு இதுலயும் இப்ப நீ இவ்வளவு தூரம் சொன்ன டேட்டா இருக்கு பத்தியா, அது எல்லாமே அப்படி ரிசம்பிள் ஆச்சுடா. இவங்க நிறைய இன்னும் ஒர்க் பண்ணணும். எந்த ஆஸ்பெக்ட்லன்னா இப்ப நீ எக்ஸ்போஷர் கொண்டு சொன்ன பத்தியா, ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை இவங்க இன்னும் ஃபிக்ஸே பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காவே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த சின்ன சின்ன ஒர்க் இன்னும் பெண்டிங் இருக்கு. OS ஆஸ்பெக்ட்ல ஃபர்ஸ்டே நான் திட்டி முடிச்சிட்டேன். அதுலயும் நிறைய ஒர்க் அவங்க பண்ண வேண்டியது இருக்கு. கேமராவை பொறுத்த வரைக்கும் வீடியோல செம்மையா பண்ணிட்டாங்க. வீடியோ சாம்பிள்லாம் பாருங்க. வீடியோ சாம்பிள்லாம் பார்த்துட்டு உங்களோட கருத்து என்னன்னு நீங்களே பதிவு பண்ணுங்க. நான் ஐபோன் 11லேருந்து ஐபோன்ல தான் பெஸ்ட் வீடியோன்னு நம்பிக்கிட்டு இருக்கிறவன். இது வந்து உண்மையாகவும் இருக்குது, அதனால தான் அதை நம்புறேன். எனக்கு தெரியும் ஐபோன்ல தான் பெஸ்டா இன்னமும் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் ஏதோ ஒரு சூப்பரா ஏதோ ஒரு அல்காரிதம் வச்சிருக்கான். அது ஏதோ ஸ்பெஷல் அல்காரிதம். அது செம்மையா இருக்கு. இந்த போட்டோலாம் செம்மையா இருக்கு, கிரேசியா இருந்தது. பயங்கர கலர் ஸ்கின் டோன்லாம் பக்காவா இருக்கு. இதெல்லாம் ஆமா இதான் ஏன் சொல்றேன் நான், கலர் சயின்ஸ் என்ன இது பாரு. இந்த மாதிரி கலர் சயின்ஸ்லாம் வேற எந்த போன்லயும் இல்ல. நான் சாம்பிள்ஸ் வரோங்க, நீங்க பாருங்க. இங்க ஸ்கிரீன் ரெக்கார்டிங் போடலையோ? இல்ல நான் இந்த இடத்துல போடல. ஏன் தெரியுமா, அந்த ஃபுல் வியூக்கு டிஸ்பிளேலயே வந்துட்டோம். ஸ்கிரீன் ரெக்கார்டிங் வர வரைக்கும் வரட்டும். ஓகே ஓகே. மீதிலாம் வந்து இப்போ ராகவன் அன்னைக்கு பார்க்கணும் டெஸ்ட். ஏன் தெரியுமா, டைரக்டா 100 mm 233 mm அத 10x ஓகே. இங்க பாரு 10x போர்ட்ரைட் மோட். இங்க பாரு எப்படி இருக்கு செமையா. போர்ட்ரைட் மோட் என்ன பண்ணனும் தெரியுமா, இவன் தான் சொதப்புறான்னு நினைச்சு எல்லாரையும் கூட்டி வந்தேன். எல்லாரும் போர்ட்ரைட் சொதப்புனாங்க. கரெக்ட்டா? ஓகே ஓகே. பிக்சல் என்ன பண்ணான் தெரியுமா, பிரில்லியன்ட் கை அவன் தான் கேங்லயே. இந்த லாஸ்ட் பெஞ்சர் மாதிரி அந்த இடத்துல முடி இருந்தா தானடா மொத்தமா வலிச்சுட்டு கை மட்டும் இருந்தது. ஆமா ஆமா. பிக்சல் இருக்கிறதுலே வர்ஸ்ட் வந்து பிக்சல். முன்னெல்லாம் அப்படி கிடையவே கிடையாதுடா. பிக்சல் எப்பயுமே வந்து அவனோட அல்காரிதம்ல வந்து கொஞ்சம் அந்த மாதிரி வம்பு பண்ணுவான். அப்புறம் இன்னொன்னு கண்டுபிடிச்சாங்க, போன் வாங்கினதுமே எல்லாரும் என்ன பண்ணுங்க, ஆவரேஜ் மீட்டரிங் இருக்கும், அது வந்து ஃபேஸ் மாத்திக்கோங்க. அத லைவா ஃபீல் பண்ண. இங்க பாரு ஒண்ணுமே பண்ணல, இது வந்து ஆவரேஜ்ல இருந்தது சரியா. அதே இடத்துல அதே ராகவன் அப்படியே நிக்கிறாப்ல. இப்போ வந்து ஆவரேஜ் ஃபேஸ் இப்ப பாரு எவ்வளவு மாறுது எக்ஸ்போஷர். அதனால ஃபேஸ்க்கு மாத்திக்கோங்க. இது வந்து சொல்லுவாங்க, இதுக்கு பேர் மீட்டரிங், சென்டர் வெயிட்டட் மீட்டரிங், ஸ்பாட் மீட்டரிங் அப்படின்னு சொல்லிட்டு. பிலிம் கேமராலே வந்து அது வந்து லைட் மீட்டர்னு ஒன்று வச்சிருப்பாங்க பிலிம் கேமரால. அதை வச்சு பண்ணிருந்தாங்க. 4.3x உள்ள போட்டோ போர்ட்ரைட்லாம் கிடையாது, நார்மல் புரியுது, மேக்ரோ மாதிரி இல்லையா, இது ஆப்ஜெக்ட் போர்ட்ரைட் மாதிரி. எப்படி வந்திருக்கு, செமையா இருக்கு, சூப்பரா இருக்கு, கிரேசியான சென்சார்ரா. இதே தான் நான் எதுல ஃபீல் பண்ணேன்னா விவோலயே ஃபீல் பண்ணேன். வீடியோங்க சத்தியமா சொல்றேன், ஐபோனை தூக்கி சாப்பிடுற அளவுக்கு வீடியோ வந்து ஒரு ஆண்ட்ராய்ட் ஸ்பேஸ்ல வந்திருக்குது அப்படின்னா முதல் தடவையா பிக்சல் 9 Pro XLல நீ எடுத்த வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் நான் லோ லைட் கண்டிஷன்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்த உடனே அது வந்து தொங்கிருச்சு. லோ லைட்லாம் வேலைக்கே ஆகல. ஆனா இந்த போனு லோ லைட்லயே இங்க வர இது எப்படி இருக்கு, பெடல் எடுக்கு. ஆனா இது இன்னொரு மேட்டர் என்ன, ஆடியோ பூஸ்ட் ஒன்னு பண்ணிருக்காங்கடா, வேற லெவல்ல செமையா இருக்கு. ஃபுல் நாய்ஸை தூக்கிடும், ஃபுல் நாய்ஸை தூக்கிட்டு இங்க பாரு
FPS வீடியோ சுத்தி அவ்வளவு பேர் இருக்காங்க. விண்ட் இருக்கு. சன்செட் ஆயிடுச்சு. அது சன்செட் ஆகி 1/2 மணி நேரம் ஆகுது. பட் அந்த நாய்ஸ் வந்து பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. ஒரு ஜிகு 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 ஜிகுன்னு ஒரு நாய்ஸ் ஒன்று வரும். ஆமா இருக்கு அது தெரியுது. அந்த ஜிகு 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 ஜிகுன்னு வர அந்த நாய்ஸ் தான் யூசுவலா வந்து மற்ற கம்பெனிஸ்லாம் இன்க்ளூடிங் ஐபோன் அதுதான் பண்ணிருக்காங்க. இப்போ என்ன ஆயிடுதுன்னா அழிச்சு விட்டுறாங்க. வீட்டுக்குள்ள வச்சு நான் வீடியோ எடுக்கிறேன்ல, அந்த இடத்துல எல்லாம் இதை வச்சு எடுத்தேன்னா நாய்ஸ் இருக்கு. S25 Ultraல நாய்ஸ் இருக்கு, ஆனா ஃபேஸ் டீடைல்ஸ் ரொம்ப இருக்கு. நாய்ஸ் இருக்கு, ஆனா பார்த்தா தெரியுது. ஐபோன்ல எடுத்தனா ஸ்மூதன் பண்ணிடுது, நாய்ஸே இல்ல ஃப்ரேம்ல. ஒரு இந்த ஜெனரேஷன் பையன், இந்த ஜெனரேஷன்ல இருக்க ஒருத்தருக்கு ப்ரிஃபரன்ஸ் எப்படி தெரியுமா இருக்கு, அந்த நாய்ஸ் இருக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறாங்க. அதான் அவங்க எல்லாம் ப்ரொஃபஷனல் கேமரா யூஸ் பண்ணாததுனால அவங்களுக்கு இருக்கும்னு எனக்கு தோணுது. அதுதான். சோ அதனால தான் நான் சொல்றேன், முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் இட்ஸ் அபவுட் த ஃபீல், இட்ஸ் நாட் அபவுட் கிளாரிட்டி. அதாவது இவங்க எல்லாம் அந்த DxO மார்க் இந்த மாதிரி சில தற்குறிகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஏதோ பெஞ்ச் மார்க் மாதிரி செட் பண்ணி கேமராக்கெல்லாம் பெஞ்ச் மார்க் எல்லாம் செட் பண்ண முடியாதுங்க. நிக்கான் போய் ஏதாவது ஃபேன் டிபேட் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், அரண்டுருவீங்க. சோனி எல்லாம் ஓரமா உட்காந்துக்கிட்டு இருந்த பையன் தெரியுமா, கேனன் நிக்கான் ஃபேன் வார்லாம் போனா எல்லாம் ஒண்ணே ஒண்ணு தான் பேசுவாங்க, தக்குதல் தான். கேனானோட ஃபீல் பெட்டரா நிக்கானோட ஃபீல் பெட்டரா? எண்ட் ரிசல்ட் என்ன அப்படின்னா, கேனான் யூசர்ஸ்க்கு கேனான் ஃபீல் தான் பிடிக்கும், நிக்கான் யூசர்ஸ்க்கு நிக்கான் ஃபீல் தான் பிடிக்கும், ஓரமா போயிருங்க, அவ்வளவுதான். ஆமா. பேனசோனிக் யூசர்ஸ் வந்து நாங்கெல்லாம் இருக்கோம் இங்க அப்படின்னுவாங்க. பேனசோனிக் சோனி பேனசோனிக் சைடுல வந்து டேய் சில்ற பசங்களா என்னடா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, என் ஆளுங்க பாருங்க லைக்கா ஃபூஜி ஃபிலிம்லாம் எங்க கேமரால டீடைல்லாம் கிடையாது, எங்க கேமரால கலர் சயின்ஸ்லாம் நாங்க வைக்கிறது தான், ஆத்தென்டிக்கால இருக்காது. அது ஒரு மாதிரி வைப்ரண்ட் மோடு. ஒரு நான் ஆக்சுவலா இதை ஃபீல் பண்ணேன், லைக்கா வைப்ரண்ட் தான் இந்த ஃபுல்லா யூஸ் பண்ணேன். எப்பயுமே நான் ஆத்தென்டிக் போக ட்ரை பண்ணுவேன், வாஷ்ட் அவுட்டாவே இருக்கட்டும் நம்ம பாத்துக்கலாம்னு. அதுல என்ன ஆகுதுன்னா, அந்த ஷேடோ ரீஜியன்ஸ்ல வந்து கொஞ்சம் கிரஷ்டா ஃபீல் ஆகுது ஆத்தென்டிக்ல. சரியா, வைப்ரண்ட்ல ஷேடோலயும் டீடைல் இருக்கு. ஆமா ஆமா ஆமா, நான் வைப்ரண்ட்டுக்கே போக ஆரம்பிச்சிட்டேன். அதனால சரி நம்ம மக்களுக்கு நம்ம டீடைல் தான் கொடுக்கணும், பிளஸ் நம்மளும் நம்ம போட்டோல டீடைல் இருக்கணும் சொல்றாங்க. இப்போ ரீசெண்டா ஐபோன் கேமரால கூட ஏதோ ஃபில்டர்ன்ற பேர்ல ஒரு பக்கத்துல இந்த டாட்டா வச்சு நகரத்தை கொண்டு வந்தா அதையே காப்பி அடிச்சு ஒரு நத்திங்னு ஒரு பையன் வந்து ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆமா, அதை வந்து சீனை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், அதையே சென்சார் லெவல்ல பேக் பண்ண முடியும் அப்படின்னா அதை பண்ணியிருக்காங்க லைக்கா. இதுல சென்சார் லெவல், அதாவது ரொம்ப க்ளோஸா ஹார்ட்வேரோட ஒன்றி போய் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஃபீல் ஆகுது. எனக்கு ஐபோன்லயும் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஐபோன் ஃபில்டர்ஸ் எனக்கு அவ்வளவா இம்ப்ரெசிவா இல்ல, லைக்கா தான் மோஸ்ட் இம்ப்ரெசிவா இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். இது என்னோட பர்சனல் கருத்து, இதை நீங்க எடுத்துக்கலாம் ஏத்துக்காமையும் போகலாம். அதான் அகைன் நான் சொல்றேன், கேமரா இஸ் அபவுட் த ஃபீல். எனக்கு இந்த கேமரா கிரியேட் பண்ற ஃபீல் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. மோர் பெட்டர் தென் விவோ கேமரா ஃபீல், ஆப்வியஸ்லி பெட்டர் தென் ஹாசல்பிளாட். இந்த ஹாசல்பிளாடா அது எப்பயோ போச்சுங்க. 4K 30 FPS வீடியோங்க, டைனமிக் ரேஞ்ச் ஆஸ்பெக்ட்ல எப்படி இருக்கு, தரமான லொகேஷன், செம சேலஞ்சிங் தான். ஸோ இந்த மாதிரியான பிரைட்டான சுச்சுவேஷனை வந்து மோஸ்ட்டாக இருக்கிற டாப் டயர் டிவைசஸ் மட்டும்தான் அதுவும் வீடியோவில் ஹேண்டில் பண்ணுமே தவிர, மற்றபடி ஸ்டெபிலைசேஷன் ஆஸ்பெக்ட்லையும் சரி, கலர்ஸும் சரி, அதெல்லாம் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்காங்கிறது நல்லாவே தெரியுது, முக்கியமாக ஃப்ரண்ட் கேமராவில். ஏன்னா ரியர் கேமராவில் வந்து நல்ல டிராஸ்டிக் டிஃபரன்ஸ் பார்க்க முடியுதுங்க வீடியோ எடுக்கும்போது. எப்படியும் நீங்கள் இப்போ நிறைய சாம்பிள்ஸ் பார்ப்பீங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல தான் ப்ரோ ஃபுல்லாக அந்த சிவகார்த்திகை நோடிக்கிட்டு இருப்பானே எங்கேயும். ஆமாம், நிஜமெல்லாம் மறந்து போச்சு பெண்ணே உன்னாலே, அதெல்லாம் இந்த இடம் தான். அந்த படம் தான் சொல்றீங்களா? மூவிங்ல போர்ட்ரேட் எஃபெக்டோட வீடியோ ஐபோன் அடிக்குதான்னு பார்ப்போம். அதாவது ஸ்டெபிலைசேஷன்ல அடிக்கும், அதாவது அடிக்கும்னா ஆப்பிள் பீட் பண்றதுன்றது கஷ்டம் ப்ரோ, ஆனா 1080p எடுக்கும். ஓகே, நல்லா தான் எடுக்குது, அதான் முன்னையோட இப்ப நல்லா இருக்கு. 8K 30 FPS வீடியோங்க. கிராஜுவலாக இத்தனை வருஷத்தில் இப்போயாவது அந்த பேன் பண்ணும்போது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கான்னு பார்க்கறதுக்கு தான் ஆக்சுவலாக வீடியோ எடுக்கிறேன். ஏன்னா ஃப்ரேம் ட்ராப் வந்து முன்னெல்லாம் இந்த மாதிரி பொறுமையாக பேன் பண்ணாலே தெரியுங்க, இப்போ ஆனால் தெரியுதா இல்லையா, அதுதான் மெயின் எய்ம் while ஷூட்டிங் திஸ் வீடியோ. இப்போ நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பேன் பண்ணுறேன். சரி, இது எல்லாமே வந்து HP9 சரியா? HP9ல நான் ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ண ட்ரை பண்ணேன் அந்த 200 MP. அதனாலதான் பார்த்தனா சம ஜூம்டு ஷாட் இதெல்லாம். ஓகே ஓகே 300 mm சரியா? அடுத்து நான் இது எதுக்காக நான் ட்ரை பண்றேன்னு சொல்றேன்.
300mm நான் ட்ரை பண்றது இங்க பாரு. இது வந்து நான் ஒரு 4-5 அடி தள்ளி இருக்கேன். இந்த பூச்சில இருந்து ஒரு 4 அடி தள்ளி இருக்கிற மாதிரி. இதெல்லாம் வந்து இந்த அளவுக்கு ஒரு டெக்ஸ்சர் அவ்வளவு தூரத்துல இருந்து நான் எடுக்கும்போது வரும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. இதெல்லாம் எனக்கு ஷாக்கு தான் சீரியஸா. இந்த போட்டோஸ் எல்லாமே வந்து எனக்கு ஷாக்கிங்கா தான் இருந்தது. இல்ல உங்க மீட்டரிங் மட்டும் டெஃபினட்டா ஒர்க் பண்ணுங்க. மீட்டரிங் வந்து தெரியுது, மல்டிபிள் ஷாட்ஸ்ல டிஃபரன்ஸ் தெரியுது. மீட்டரிங் வந்து ரொம்ப மாறுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ளீஸ் ஃபிக்ஸ் தி மீட்டரிங். இதுவே எனக்கு என்னன்னா இந்த போட்டோ எடுக்கும்போதெல்லாம் ஆவரேஜ் மீட்டரிங்ல இருந்தது. பேசாம ஃபேஸ் மீட்டரிங்கே வச்சிருந்திருக்கலாமோன்னு ஃபீல் பண்ணேன். ஓகே ஓகே சரியா? அதான் இதெல்லாம் கால்குலேட் பண்றதுக்குலாம் கொஞ்சம் பெட்டரா பண்ணலாம். அதான் இதெல்லாம் இப்போ 800mm இப்படிலாம் எடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் தான் என்னாச்சு, இந்த இதெல்லாம் வந்து கிளாஸ். இது வந்து 70mm தான். 3xல 10 அந்த 10 cm சம குவாலிட்டி. சரியா? 10 cm ஓடது இது வேற லெவல் குவாலிட்டி. ஸோ அதே மாதிரி இதெல்லாம் வந்து அப்படியே தள்ளி போனோம்னா இது வரும் 140mm. இது வந்து இதுல மேக்ஸ் 3 cmலயே மேக்ஸிமம் 140mm போய் மேக்ரோ எடுக்கலாம். ஓகே சரியா? அப்புறம் இங்க பாரு ஃபைனல். இது வந்து பாரு, இது வந்து அந்த 140mm. அதே சமயம் இங்க போனோம்னா இது டீடைலே வேற மாதிரி இருக்கும். இந்த வேற ஷாட் எடுத்திருக்கியா? ஃபோக்கஸ் ஆகல. இங்க பாரு அந்த லென்ஸோட அந்த இது தெரியுது பாருங்க. அந்த லென்ஸோட ஒரு க்ளோ மாதிரி, ஒரு லென்ஸ் க்ளோ அப்படின்னு சொல்லலாம். ஓகேயா? லென்ஸ் க்ளோ ஆகுதா அந்த மாதிரி. அப்புறம் இது வந்து சும்மா இதெல்லாம் 84mm ட்ரை பண்ணி எதுக்குன்னா 1xல எடுத்துக்கிட்டேன். ஏங்க இதை தாங்க நான் எடுக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல மக்கள். கரெக்ட் செம்ம. சரியா? 1x செம்மையா இருக்குப்பா. 1 inch சென்சார். இதெல்லாம் வந்து ரொம்ப தூரம்டா கிரேஸா எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். இவர் ஒரு முடியும் ஆனா ஆடிக்கிட்டு இருந்தது தனிக்கும் எல்லாம். எல்லா சப்ஜெக்டும் ஷேக்லேயே தான் இருந்தது. அதை வந்து நம்ம அந்த காத்துல எடுக்க முடியுமா, இது இவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படிங்கிறதுக்கும் எடுத்துக்கிட்டேன். ரெஃபரன்ஸ் ஷாட் மாதிரி. இதே 140 என்ன ஆகுதுன்னா ஒரு குறிப்பிட்டது மட்டும் தான் தெரியுது, எல்லாமே தெரியல, ஃபோக்கஸ் போயிருது. ஸோ அதுவும் நான் இந்த இடத்துல பார்த்தேன். நிறைய கிரேசி ஷாட்ஸ் எடுக்க முடிஞ்சது. ஏகப்பட்டது இருக்கு, காமிச்சிக்கிட்டே இருக்கலாம்னு வச்சுக்கேன். அந்த அளவுக்கு இருக்கும். ஒன்று வந்து ஒரு சில ஷாட்லாம் வந்து எனக்கு எப்படி இருந்ததுன்னா ரொம்பவே அப்நார்மலா ஃபீல் ஆச்சுடா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதெல்லாம் வந்து நான் என்ன சொல்றதுனே தெரியல. 684mmல இது எப்படி இருக்கு, இது என்னது, இது என்ன கலர் சயின்ஸு? கரெக்ட், பயங்கரமா இருக்கு கலர் சயின்ஸ். அவங்க வந்து ஒரு லைக்கா அப்படிங்கிற அந்த கம்பெனி எப்பயுமே ஸ்ட்ரீட் போட்டோகிராஃபர்ஸ்க்கு தான் கொடுப்பாங்க. நான் ஈவெண்ட்ஸ்ல வந்து இப்பன்னு இல்லை, இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கேன். நீ சொல்ற மாதிரி என்ன ஒன்னா ஸ்ட்ரீட் போட்டோகிராஃபர் வருவாங்க ஸ்டேஜுக்கு. ஆமா ஆமா. நான் வந்து இந்த ஃபோன் யூஸ் பண்ணி பார்த்தேன். ஆமா எப்படி இருந்ததுன்னு சொல்லி அவங்க தான் என்டார்ஸ் பண்ணுவாங்க இந்த லைக்கா அப்படிங்கறத. ஏன்னா அது லைக்கா எப்படின்னா பாக்கெட்ல வச்சிருப்பாங்க. ரொம்ப லைட்டா தான் இருக்கும் அவங்க கேமரா. லைக்கா கேமரா ரொம்ப வெயிட்டாலாம் இருக்காது, நல்லா செம்ம ஸ்டோடியா இருக்கும், காம்பாக்டா இருக்கும், ஈஸியா கேரி பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அப்படி எடுத்து அப்படி கிளிக் பண்ணா போட்டோ வந்துடணும். இதுதான் அவங்களோட எய்ம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இதுல உனக்கு கிடைச்சதா? ஆமா, இங்க பாரு, இதெல்லாம் டக்குன்னு பாக்கெட்ல இருந்து நம்ம எடுக்கிற போட்டோஸ் தான். ஃபோக்கஸ்லாம் பண்ணிட்டு வெயிட் பண்ணிலாம் எடுக்கல. அதாவது இது வந்து ரெஃபரன்ஸ்க்காக எடுத்துக்கிட்டது, இவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படின்னு. ஸோ இங்க பாரு செமையா இருக்கு, எவ்வளவு தூரம். ஸோ அது கையில வச்சுட்டும் போட்டோ எடுத்தேன், இமானுவல் ப்ரோவையும் போட்டோ எடுத்தேன். இதெல்லாம் ஃபேஸ் மீட்டரிங் இல்லாதப்ப அதுதான் எனக்கு வருத்தம் ஆயிடுச்சு. ஃபேஸ் மீட்டரிங்கோட நல்லா தான் இருக்கு. அப்போ ஃபேஸ் மீட்டரிங்கோட தான் நல்லா இருந்திருக்கு, பெட்டரா இருந்திருக்கும். பட் இதுவே நல்லா தான் இருக்கு. எனக்கு அதுதான் கொஞ்சம் பெருசா குறை சொல்ற அளவுக்குலாம் இல்ல. இது வந்து சும்மா ஜூம் கேப்பபிலிட்டி பார்த்துட்டு இருந்தேன். உண்மையிலேயே உங்க வீடியோ அந்த தடவை சூப்பரா பண்ணாங்க. நம்மளால இமானுவல் ப்ரோ இந்த மலை மேல ஏறும்போது ஆமா பியர் கிரில்ஸ் மாதிரி போறாருங்க. அப்படிதான் தெரியுது இதுல பாக்க. ஸ்டெபிலைசேஷனும் சூப்பரா இருக்கு. ஆமா, 4K தனிக்கும். சன் இங்க இருக்கு நேரா, தெரியுதா? செமையா இருக்கு, சூப்பரா பண்ணிருக்காங்க. அந்த லென்ஸ்ல படுது ஒரு லைட். லென்ஸ் ஃபிளேர் கூட நல்லா இருக்கு நேச்சுரலா. அந்த டாட்டா வந்தா கடுப்பா இருக்கும்டா லென்ஸ் ஃபிளேர் பத்தி, உருண்டையா வருமே. அதுல அந்த ஷேக்லாம் கூட ரொம்ப தெரியல. யூசுவலா லென்ஸ் ஃபிளேர்ல பயங்கர ஷேக் தெரியும். செமையா இருக்கு, நல்ல எக்ஸ்போஷர் ஹேண்டில் பண்ணுது. பின்னாடி எல்லாம் பாரு எவ்வளவு டெப்த் பண்றா, சூப்பரா இருக்கு. எனக்கு இந்த பிரைமரி சென்சார் கிரேசியா இருந்ததுடா 1 inchல. அதனால வீடியோஸ் எல்லாமே ரொம்ப டிஃபரெண்டா இருந்தது. சோனி RX100, சோனி RX1 இந்த மாதிரி கேமராஸோட அவுட்புட்ஸ்லாம் வந்து அதுக்கு க்ளோஸா இந்த அவுட்புட்ஸ்லாம் இருக்கு. அதாவது 1,60,000 to 1 lakh இருக்கக்கூடிய பாயிண்ட் அண்ட் ஷூட் கேமராஸ்ல வித்தவுட் எனி கலர் சயின்ஸ் இந்த மாதிரி போட்டோஸ் எடுக்க முடியும்.
அப்புறம் நீ தான் உட்காந்து இந்த கலர்லாம் கிரியேட் பண்ணணும் அதில் எடுத்துட்டு. டிஃபால்ட்ல ரொம்ப நல்லாலாம் இருக்காது. அப்ப பாரு அதுக்கு வந்து இது எவ்வளோ வேற லெவல்ல அது நிறைய சூப்பரா இருந்தது. நிறைய ஷாட் அந்த போர்ட்ரேட் மோடெல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சியா. போர்ட்ரேட் வீடியோ தானே? ஆமா நிறைய எடுத்தேன்டா, சும்மாவே இல்லடா. அப்பவே சொன்னேன் 1000 எடுத்துட்டேன்னு. புள்ளிங்கோ 3 புள்ளிங்கோ நல்ல புள்ளிங்களா மேல வந்தோன்னு அப்படின்னாங்க. இவங்களும் சேர்த்துதான் போலீஸ் துரத்துனாரு. அப்படியா? இவனுங்களுக்கெல்லாம் என்கிட்ட எப்படின்னா, சார் கீழே பேரிகார்டு இருக்கு அப்புறம் மேல வரீங்க அப்படின்னாங்க. டேய் என்னடா கீழே இவனுங்கிட்டலாம் அதான் ரியாக்ஷன். எனக்கு எப்படி இருந்ததுன்னா நம்மளும் ரியாக்ட் பண்ணோம் போல இருக்கு. இல்ல என்ன வருத்தமா இருந்ததுன்னா, யாரோ ஒரு சிலர் பண்ண தப்புனால யாராலையுமே அங்க போக முடியல. நான்லாம் 6ஆம் கிளாஸ் படிக்கும் போதெல்லாம் கூட எங்க அப்பாவோட அந்த மலை மேல போயிருக்கேன். நான் அப்ப எங்க அப்பாவோட போகும்போதெல்லாம் மலை ஃபுல்லாவே ஆக்சசிபிள். ஆமா. நான் அதுக்கப்புறம் திரும்ப ஃபிட்னஸ்னு ரெசியூம் ஆகி நான் போகும்போது மலைக்கு மேல இருக்கக்கூடிய கண்ட்ரோல் ரூம் அது வந்து ஆக்சசிபிள் கிடையாது. அங்க பேரிகார்டு இருக்கும், மலை ஃபுல்லா ஆக்சசிபிள். மத்த இடம்லாம் அந்த ஜென்டில்மேனோட லொகேஷன்லாம் போகவே முடியாது. நான் போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இப்போ மலைக்கே ஆக்சஸ் இல்லைன்ன மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப வருத்தமா இருந்ததுடா. எப்படிப்பட்ட லொகேஷன்ரா அது இந்த மாதிரி ஷார்ட்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு? சென்னையில இதெல்லாம் ரேர் லொகேஷன்ஸுங்க. அதெல்லாம் காலி பண்ணி விட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள் அந்த மலையே இருக்காது. செம்ம டைனாமிக் ரேஞ்ச் எல்லாம் சூப்பர், பாக்குறதுக்கே சூப்பரா இருக்குல்ல. செம்மையா இருக்கு. அகைன் டாப் கலர் சயின்ஸ், ஐ வில் சே டாப் கலர் சயின்ஸ். இவங்க ஒர்க் பண்ண வேண்டியது வந்து மீட்டரிங், அதுக்கப்புறம் வேற என்ன இன்னொரு சில கண்ட்ரோல்ஸ்லாம் ஒர்க் பண்ணா நல்லா இருக்கும். ஏன்னா மீட்டரிங், எக்ஸ்போஷர், கண்ட்ரோல்ஸ். இங்க பாரு, இது வந்து எத்தனை மெம்பர் 477. இதை நான் எடுக்கும்போது தான் திரும்ப வந்து ரொம்ப கேவலமா திட்டி அனுப்புனாரு. அதுக்கப்புறம் நம்ம இங்க இருக்கவே கூடாதுரா அப்படின்னு வண்டி எடுத்துட்டு ஓடிட்டேன். அந்த அளவுக்கு மானக்கேடா இருந்தது. இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஏன்னா அந்த காக்காவோட கிரேஸ் எல்லாம் தெரிஞ்சிச்சு, அதோட கழுத்துல இருக்கிற அந்த கிரே எல்லாம் தெரிஞ்சிச்சு. அதான் வேற லெவல் கிரேசியா இருந்ததுடா. நிறைய ஷாட்லாம் வந்து கிரேசி ஷாட்ஸ் தான். எனக்கு வந்து 3x பிடிச்சிருந்தது, 4.3x பிடிச்சிருந்தது. அல்ட்ரா வைட் தான் ரேரா யூஸ் பண்ணேன். ஓகே சரியா? அல்ட்ரா வைட் வந்து ஸ்ட்ரீட் போட்டோகிராஃபிக்கு ஓரளவுக்கு செட் ஆகும். அதுவும் நம்ம ஊர்ல ஸ்ட்ரீட் போட்டோகிராஃபி எடுக்கிற ஆசையே போயிடுது. பொழுதுனைக்கு எல்லா இடத்தையும் கம்பியும் கயிறுமா சுத்திட்டு இருந்தா நான் எங்க போறது? அந்த இன்டோர் வீடியோ போடுறேன், ஒரு சாம்பிள் ஒன்று எடுத்துட்டே. அந்த இன்டோர் வீடியோ அதுலதான் அந்த நாய்ஸ் பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. இதுல அந்த நாய்ஸ் ஒண்ணு தெரியுது பாருங்க, தான் அந்த நாய்ஸ் தெரியுதா? ஜிகு 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 ஜிகுன்னு இந்த நாய்ஸை தான் நான் சொல்றேன். இந்த நாய்ஸை வைக்கிறது என்ன மாதிரி ஆளுங்களுக்குலாம் ஒரு ஃபீல் கொடுக்கும். நான் ப்ரொஃபஷனல் கேமரா யூஸ் பார்த்தனால ப்ரொஃபஷனல் கேமரா தான் எனக்கு பிடிக்கும். அதோட அவுட்புட்ல ஒரு ஃபீல் இருக்கும். அந்த ஃபீல் எனக்கு வேணுங்கிறது தான். திருப்பி நான் ஃபீல்னு சொல்றேனேன்னு நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. எல்லாருக்கும் ஒரு காலத்துல புரியும் ஃபீல் தான் நம்பர் 1 அப்படின்னு. இதெல்லாம் செம்மையா இருக்கு, நல்லா இருக்கு. இதெல்லாம் சூப்பர் லோ லைட் பர்ஃபார்மன்ஸ். 1x அடிச்சு நொறுக்கிடும். அதுக்காக தான் நான் அல்ட்ரா வைட்ல எடுத்துட்டு இருந்தேனா. அது வந்து 1/2.7 சொல்லுவாங்க அந்த எடிட்டிங்ல. பா நைட் டு டே ஷாட், டே டு நைட் ஷாட் பண்ணிக்கலாம்பா அப்படின்வாங்க. அது என்னன்னா டேல எடுத்துருவாங்க, டேல எடுத்துட்டு அதுக்கு மேல ஒரு ஃபில்டர் போட்டு அது நைட் மாதிரி காமிப்பாங்க. இது நைட் டு டே மாதிரி இருக்கு. 1x செம்மையா இருக்கு. அதான் அப்படியே சும்மா அப்படியே செக் பண்ணி பார்த்தா நடந்தா கஷ்டப்படும்ல. எப்படி லோ லைட்ல எப்படிங்க அப்படின்னு செக் பண்ணேன். எல்லாத்தையும் செக் பண்ணேன்டா, எல்லா ஆஸ்பெக்ட்லயும் செக் பண்ணேன். சூப்பர், நிஜமாவே செம்ம இம்ப்ரெசிவா இருந்தது. சூப்பர் இம்ப்ரெசிவ். இதெல்லாம் வந்து செம்ம கிரேசியா இருந்தது. வெறும் அந்த ஸ்ட்ரீட் லைட். ஆமா ஆமா, செம்ம ஓகே. அதான் நல்லா கேட்சப் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இவ்வளோ கேமரா சாம்பிள்ஸ் பார்த்துருக்கீங்க, நாங்களும் இவ்வளோ நேரம் பேசியிருக்கிறோம். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத வந்து பதிவு பண்ணுங்க. இதை தவிர வேற ஏதாவது நம்ம மிஸ் பண்ணியிருக்கோமா? மிஸ் பண்ணி தான் கேளுங்க, Q&A-ல வரேன். மிஸ் பண்ணி தான் கேளுங்க, ஏன்னா இதுவே லென்த் வீடியோ. ஆமா, நீங்க கேட்டீங்கன்னா எனக்கு ஹாப்பியா இருக்கும். நான் திரும்ப ஒரு Q&A-ல ஷார்ட் ஃபார்மா கூட நான் திரும்ப ஒரு வீடியோ போடுவேன். இது வந்து IMX 858, இது வந்து HP9. இதுதான் இந்த பையன் தான் பாவம். இவனை வந்து கம்மி பண்ணிருக்காங்க. போன வருஷம் வந்து என்ன எப்படி இருக்கு பாரு. இது வந்து போன வருஷம் என்ன இருந்ததுன்னா இதுவும் IMX 858 தான் இருந்திருக்கு. இந்த வருஷம் வேற எதுவும் மாத்திட்டாங்க அல்ட்ரா வைட். அவங்களுக்கு என்ன, எனக்கு என்ன தோணுச்சுன்னா அல்ட்ரா வைட் லீஸ்ட் யூஸ்டா ஃபீல் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அல்ட்ரா வைட் எத்தனை பேர் யூஸ் பண்றீங்க அல்ட்ரா வைட்? ஏன்னா எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, ஒரு காலத்துல கூகுள்ல ஒருத்தர் வந்து பேசினாரு. அப்ப நான் அவர்கிட்ட அவரோட கருத்துக்கு நான் மாற்று கருத்து தான் சொன்னேன். அவர் என்ன சொன்னாரு, கூகுள் Pixel 4ன்னு நினைக்கிறேன். Pixel 4 ரிலீஸ் ஆகும்போது நாங்க அல்ட்ரா வைட்லாம் கொடுக்க முடியாதுங்க,
நாங்க வந்து 1x கொடுப்போம், அப்புறம் 2x டெலிஃபோட்டோ கொடுப்போம் வச்சுக்கோங்க. அல்ட்ரா வைட்லாம் வேஸ்ட் அப்படின்னாரு. எல்லாரும் போடா லூஸ், ஐபோன் 11ல அல்ட்ரா வைடு குத்துருக்கா, நீ போய் இந்த மாதிரி ஒரு போனை குத்துருக்கிற பைத்தியம் அப்படின்னு திட்டிக்கிட்டு இருந்ததுல நானும் சரி அதுல ஏதோ நியாயம் இருக்குன்னு நினைச்சேன். அப்புறமா பார்த்தா தான் தெரியுது அல்ட்ரா வைடு காலகாலமா எல்லாரும் கப்பி சென்சார் தான் கொடுத்துட்டு இருக்காங்க வேற. அதே சமயத்துல இப்பவும் பார்த்தோமே அல்ட்ரா வைடு எப்படி தடவுது லோ லைட். சிம்பிள்ரா, எனக்கு என்னன்னா இது 14mm டா. சரியா, 23mm போட்டோ எடுக்கிறோம் நம்ம அல்ட்ரா வைட். ஆமா எடுக்கிறதே இல்ல. நான் இங்க பாறேன், இது 14mm டெலிஃபோட்டோ தான் எடுக்கிறோம். இதுல ஜோக் என்ன தெரியுமா, அல்ட்ரா வைட்ல 5cm மேக்ரோ இருக்கு. அன்றே கணித்தார் அந்த கூகுள் போட்டோகிராஃபர். ஆமாடா, சாரி சார். விட்றா, இப்போ கால் போய் பேசி வச்சிருந்தானேடா. நான் 1x யூஸ் பண்றது இல்லங்கிறான். அதான் 1x என்னன்னா, அவன் நார்மலா இப்ப முன்னாடி வரைக்கும் போன் வந்து நத்திங் போன் 2 கேமராலயும் அப்படிதான் சிவா. கேமரால தான் எடுப்பாங்க எல்லாரும். கொஞ்சம் நான் வந்து என்ன சைடு எஃபெக்ட்ஸே அவாய்ட் பண்ணனும். மினிமம் 50mm ல இருந்தேன். பாரு, அவனும் கால் பையும் இதே தான் சொல்றான். எல்லாருக்கும் இதே ஃபீல் தான். இப்போ எனக்கு கேட்டனா, நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்ப 13 Pro போகும்போது, Xiaomi 13 Pro போகும்போது 75mm அதுல இருந்து 3.2x ரொம்ப பிடிச்சது. ரீசன் என்னன்னா, எப்ப நான் யார் எடுத்தாலுமே அந்த மொத்த ஃப்ரேம்லயுமே எதுவுமே வளைஞ்சு நெளிஞ்சு குழஞ்சிலாம் இருக்காது. சந்தீப் மட்டும் வச்சிருப்பான்டா ஒரு ஃபிஷ் ஐ லென்ஸ்னு ஒன்னு வச்சிருப்பான். அது பார்க்கவே வந்து ஒரு ஏதோ ஏலியன் கண்ணு மாதிரி இருக்கும். இவ்வளவு பெருசா இருக்கும் முன்னாடி, அது இவ்வளவு பெரிய ஒரு கர்வ் இருக்கும் முன்னாடி. சந்தீப் மட்டும் வச்சிருப்பான். அது எனக்கு வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எவ்வளோடா எம்எம் இது அப்படின்னு கேட்டா 11mm அப்படின்னு. அல்ட்ரா வைடுன்னா அல்ட்ரா வைடா இருக்கும். ஃபிஷ் ஐ லென்ஸ் பேரு. அவன் மட்டும் தான் வச்சிருப்பான். சந்தீப்ட கேட்கணும், வேற யாருமே வச்சிருக்க மாட்டாங்க. அது ஒரு ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் போட்டோகிராஃபி எடுக்கிறதுக்கு. அது அவன் வந்து நிறைய லேண்ட்ஸ்கேப்ஸ் அண்ட் ஆர்கிடெக்சரு, டிசைன்ஸ் அந்த மாதிரி நிறைய எடுப்போம் சந்தீப். ஸோ வெரி பர்டிகுலர் கைண்ட் ஆஃப் போட்டோகிராஃபர்ஸ்க்கு அது வச்சிருப்பாங்க. நான் வந்து மினிமம் வைடே எனக்கு வந்து 24mm, அதாவது மெயின் சென்சார். அதுதான் எனக்கு அல்ட்ரா வைடு. நான் அதான்டா எனக்கு வேற என்ன ஃபீல் ஆச்சுன்னு நான் சொல்றேன். லாஸ்ட் வேர்டிக்ட் எனக்கு என்னன்னா, இவங்க இம்ப்ரூவ் பண்றதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா நான் இம்ப்ரூவ் பண்ணது எல்லாமே கன்வே பண்றேன். இந்த HP9 இருக்குல்ல, ஆமா, இதுக்கு பதில் இப்ப HP10 வருதுன்னு வை. ஓகே, ஒரு இன்ச்சுடா இல்லாட்டி 1.5 இன்ச்சுடா டெலிஃபோட்டோ பிகஸ்ட் சென்சார். ஒரு டெலிஃபோட்டோ செட்டப் எப்படி பண்ண முடியும் பண்ணி, அதுல எனக்கு வந்து எப்படி இருக்கணும்னா, டிஃபால்ட் இப்ப இதெல்லாம் 4.3 அதாவது 100mm இருக்கு. எனக்கு நீங்க டிஃபால்ட் 40mm கொடுங்க. 40ல இருந்து நான் வந்து ஆப்டிகலாவே சோனில தான் இருக்கு மெக்கானிசம் லென்ஸ் மூவ் பண்ண முடியும். இவங்களுக்கும் தெரியும் அதெல்லாம் இருக்கு. அப்போ எனக்கு 40ல இருந்து கேமரா போதும் அப்படி 40ல இருந்து 200 வரைக்கும் எனக்கு ஆப்டிகலாவே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் தான் இன் சென்சார் பண்ண முடியுதுங்கறீங்களே, அதை பண்ணுங்க. சரியா இருந்துச்சு. எது பாயிண்ட் அண்ட் ஷூட் கேமரா அப்படி வருமே லென்ஸ், அதெல்லாம் அப்படிதான் இருந்துச்சு. இப்ப அந்த லென்ஸை சுருக்கி உள்ள வச்சு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வந்து. அடுத்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அப்போ ஒரே சென்சார் போதும், அதுல வேரியபிள் பிரச்சனை கொடுத்துருங்க. நான் வந்து மேக்ரோ எனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கிறேன். எனக்கு வந்து அப்பர்ச்சர் 1.6 வேணாம். கரெக்ட். நான் வந்து ஒரு 4 வச்சுக்கிறேன். நான் வந்து அந்த இந்த ரிக்வெஸ்ட்டை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா எங்களுக்கு மட்டும் நல்லது இல்ல, எல்லாருக்கும் நல்லது. கேமரா எந்தூசியாஸ்ட், ஸ்மார்ட் போன் கேமரா எந்தூசியாஸ்ட் எல்லாருமே உங்களுக்கு தான் அடிமை. போட்டோகிராஃபி எல்லாம் மாறிடுங்க, போட்டோகிராஃபியே மாறிடும். நிஜமா தானடா, நமக்கு எதுக்குடா 10 கேமரா? அதுலயே செம்மையா ப்ராசஸிங் பண்ணுங்க, அடிச்சு முடிச்சு நொறுக்கி தெளிட்டு போயிடலாம். 1 இன்ச் சென்சார் கொடுங்க. நான் பேர் 1.5 சொன்னேன். போடு பெருசா கூட போட்டுக்க அப்படின்னு கொஞ்சம் நீங்க ஒண்ணே கூட வச்சுக்கோங்க. இல்ல இல்லடா, டெக்னாலஜி சரி இல்லடா, இவ்வளவு பெரிய இடத்த 4 சென்சாருக்கு ஒதுக்குனதுக்கு ட்ரூ இவ்வளவு பெரிய இடத்துல 1.5 இன்ச்சை வச்சு இந்த இது பெரிஸ்கோப் பண்ண முடியுமா? தாராளமா பண்ணலாம். ஆனா எங்க தெரியுமா ஆரம்பிக்கும்? இங்க ஆரம்பிக்கும், இல்லாட்டி இங்க ஆரம்பிக்கும், சென்சார் இங்க முடியும், இங்க வந்து நிக்கும். அந்த பிரிசம் இங்க இருக்கும், சென்சார் இங்க இருக்கும். இவ்வளவு பெரிய பாடி மொத்தமும் திருப்பி வச்சிருவோம், இப்படி வச்சிருவோம். இங்க இருந்து இப்படி வரட்டும். அப்படியே ஃபர்ஸ்ட் ரெனோ 10Xல இருந்துச்சு. ஆமா அப்படியே இருந்துச்சு. ஆமா அந்த மாதிரி நம்ம அப்ப என்ன பண்ணோம், கீழே எங்க பேரு சிலிக்கா கார்பைட் வர வந்துருச்சுடா. 5000 mAh எனக்கு போதும். ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் கொடுத்துறீங்களே. ஸ்பிளிட் பேட்டரி போடுங்க, அதான் ஃபோல்டர்ல போடுறீங்கல்ல, இதுலயும் போடுங்க. சென்சாருக்கு இந்த பக்கம் ஒரு பேட்டரி, சென்சாருக்கு அந்த பக்கம் ஒரு பேட்டரி. சென்சார் தான் பெருசு. 16:10 ஸ்கிரீன் போட்டுருங்க. ஜாலியா இருப்பேன் நானு, அது ஒரு பெரிய பிளஸ். சரி ரைட், இந்த மாதிரி நம்மளுக்குள்ள நிறைய ஆசைகள் இருக்கு. சரி பார்க்கலாம். ரைட்டா, புரியுதுங்களா? இப்ப புரியுதுங்களா? யாரு ஷவுமியை கேக்குறேன். நாங்க எவ்வளவு வச்சிருக்கிற ஐடியா புரியுதுங்களா? இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. நாங்க வாங்குறோங்க, கேமராவே வேணாம் எங்களுக்கு, இது போதும் அப்படின்னு நாங்க வாங்குறோம். இப்போ ஆனா வந்து எப்படி நாங்க சொல்றது, கேமரா எந்தூசியாஸ்டுக்கு ரொம்ப தீவிரமான கேமரா எந்தூசியாஸ்ட், ஆனா நாட் ப்ரொஃபஷனல் போட்டோகிராஃபர், தீவிரமான கேமரா எந்தூசியாஸ்ட் தான் வாங்க முடியும். நான் திரும்ப இன்னொன்னு சொல்லிக்கிறேன், கடைசியா அப்டேட் கொடுக்காம இருந்தீங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன். ஆனா அப்டேட் மூலமா கேமரா மட்டும் டிகிரேட் பண்ணிடாதீங்க, பெட்டர் பண்ணிடுங்க. we request this. okay, லாஸ்ட் ரெக்வெஸ்ட் இதுதான். ரைட்டு. ஸோ வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. தொடர்ந்து இன்னொரு பதிவில் நானும் பரத்தும் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் சிவபரணி மற்றும் பரத்வாஜ், பை பை.